பேசவே ஆமா மறந்துட்டேன். அதுல பேசுற பேனல் இந்த இருந்தனால கொஞ்சம் நெப்போலியன் கன்ஃபியூஷன். மாதிரி போக்கிரியில சாரி கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். ஆமா 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 நம்ம குரூப் கால் நினைச்சிட்டேன்டா இவனை உண்மையிலேயே. காதர் ஏய் பாய் தான் மாசு. குரூப் காதர் பாய் கால்லாம் என்ன டீசெண்டா தானே மாசுனா பேசுவேன். காதர் பாய் வந்துட்டு பார்த்தோம்னா வச்சு செஞ்சுட்டு அதான் இருக்காருல்ல அப்பவே இந்த சொன்னமே கும்பலை நீங்க திரும்ப திரும்ப கேட்கலையே. திரும்ப திரும்ப வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. திருமாவளவன் கூட நீ நல்லா நோட் பண்ணணும் சச்சின், இது ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. திருமாவளவன் கூட அமைதியாக இருக்கிறார். காதர்பாய் இவங்களை புரட்டி எடுத்து செஞ்சுட்டு, அதுவும் எப்படி சாஃப்டான பெரிய மனுஷன், அவருக்கே வயசு ரொம்ப அதிகமாயிடுச்சு, அமைதியா தான் பேசுவாரு. என்ன அமைதியா வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த கும்பலை என்றால் என்ன காரணம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்களெல்லாம் விமர்சிக்காதீங்க, அப்புறம் நாங்க விமர்சிச்சா அது வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவங்க டிஎம்கேவோட பிஜேபி இன்க்ளினேஷன் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு போல. அதுதான் இத்தனை வருஷமா அதுதான் மேட்டர். எவ்வளவு அயோக்கியத்தனங்களை சகிச்சுக்கிட்டு நாங்க வந்து இங்க உட்கார்ந்துருக்கோம், சிந்தாம செதறாம இந்த ஓட்டுகளை வந்து வாங்கி கொடுத்துருக்கிறோம். போய் பாஜக கூட கள்ள உறவு இருப்பேன்டா டே அப்படின்னு கேட்டுவிட்டாங்க. ஆனா அந்த ஷாஜகான் செம கேரக்டர் போல ப்ரோ. இது வரைக்கும் நோ கான்ட்ரவர்சிஸ், செமையா அது மாதிரி அமைதியா அந்த ஆள் வந்துட்டு ஒரு அவரோட வேலையை கேரி அவுட் பண்ணி ஒரு மாதிரி பெரிய ஒரு மாதிரி காமி இன்ஃபுளுன்ஸ் தான். ஒன்றும் பெரிய நிச்சயமா சத்தம் ரெண்டாவது கூட்டணி கட்சி மூலமா வந்த யாருமே பெரிய இது கிடையாது. உங்களுக்கு யாருமே வந்து இந்த அலப்பறை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கிடையாது. ரெண்டாவது அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. உங்க டிபார்ட்மெண்ட் அது தலைவருடைய அது குணம். இவனை எப்பவுமே அவர் கட்சியிலேயே அப்படிதான் பண்ணிருக்காரு. அவரு கட்சியிலேயே சமூக நீதித்துறை அந்த இதுல அவருக்குலாம் கொடுக்கறதுக்கு திமுக காரெல்லாம் வந்துட்டு இது பண்ணுவானா, பிசி எம்பிசி ஓட்டு போயிடும் சொல்லிட்டு நடுங்கி உட்கார்ந்துருப்பானுங்க. கேவலப்பட்ட சாதி வெறியனுங்க. புரியுதா உனக்கு? பிசி ஓட்டு போயிரும், எம்பிசி ஓட்டு போயிரும், சவுத்துல அங்க அடி வாங்கிரும், நார்த்ல இங்க அடி வாங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து. இவ்வளவுதான் கருணாநிதி அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அரசியல். இவ்வளவுதான் கருணாநிதி ஜாதி அரசியலை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என்ன வேணுமோ எல்லா செட்டப்பையும் இது பண்ணி விட்டு போயிட்டாரு. இப்பவும் நீ வந்து பாரு, திருமாவளவனை வச்சுக்கிட்டதுனால நாங்க அதை இழந்தோம், இதை இழந்தோம், அதை இழந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொத்தடிமையிலும் 2029 வந்து பிஎம்கே டிஎம்கே வந்துச்சுன்னா நாங்க ஸ்வீப் பண்ணிடுவோம்னு சொல்லி ஆயிரம் புடுங்குவானுங்க. இவ்வளவுதான் வந்து கருணாநிதி அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பாலிடிக்ஸ். போடுறாங்க தேராது, ஈவி இறக்குமே இல்லாம அந்த செந்தில்குமாரா யாரு அவர் முன்னாள் எம்பி, முன்னாள் எம்பியா 1 year போலரைசேஷன் அதுதான் அவர் இதா போறாரு. ஒரு சைலண்டான ஒரு போலரைசேஷன் வந்துட்டு அமைச்சரவை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு வரும்னா நீ என்ன சொல்ல வர்ற? நீ இவ்வளவுதான் இவங்க அரசியல். பாலப்பூர்ல 3வது இடம் 50,000 ஓட்டு வித்தியாசத்துல உன் சொந்த தொகுதியில உன் வன்னிய மக்கள் தானே உன்னைய தோக்கடிச்சாய. நீ வந்துட்டு வன்னிய தானே, திமுக உன்னைய தானே ஃபீல் பண்ணா, நீ ஏன் தோத்த? கேட்டா எலெக்ஷன்லயே உன் போலரைசேஷனை காட்ட முடியல, நீ எலெக்ஷன் முடிஞ்சு அமைச்சரவை கூட்டுறதுலதான் உன் போலரைசேஷன் கொடுக்க போதாகும். இன்னும் 5 வருஷம் கழிச்சு இவங்க போலரைசேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க இவனுங்க. ஆனா பண்ணுவானுங்க, அது வெளிப்படையா பேச மாட்டானுங்க, கிரவுண்ட்ல பண்ணுவாங்க. நடக்கும் கிரவுண்ட்ல பண்ணுவாங்க. அவங்க மாவட்ட செயலாளர்கள், கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன அவங்க எல்லாம் வச்சு பண்ணுவானுங்க. பாத்தீங்கல்ல இவங்களுக்கான இப்படின்னு தான் பேசுவானுங்க. ஏன் சார் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ 2029 எலெக்ஷன்ல வந்து நாம காங்கிரஸ்ல இந்த ஆல் இண்டியா ஃப்ரண்ட்ல அது ஒரு ஃப்ரண்டா பெருசா இருக்கும். ஸ்டாலின் வந்து இப்போ கொள்கை அது இதெல்லாம் பேசிட்டு பிஜேபியோட போய் கூட்டணி வச்சா அது மொத்தமாவே டிஎம்கேயோட இப்போ பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே க்ளோஸ் பண்ணிருமே. அப்ப என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் வாடகை வாங்கின வச்சு உருட்டிடுவாரு. தெரியல எப்படி பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு பெரிய செக்மேட் கேம் தான் சார் ப்ரோ டிஎம்கே. அதாவது நீ வந்து எப்படின்னா ஆமா செக்மேட் கேம் தான், வைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். அதுக்கு உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. பட் இன்க்ளினேஷன் அப்படிதான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. என்ன அந்த மாதிரிதான் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. சில பில்லுக்கெல்லாம் ஆதரவு கேட்டிருக்கானுங்க. அதெல்லாம் அரசியல் புதுசெல்லாம் பேச்சு வருது. அடுத்த இந்த மான்சூன் கூட்டத்தொடர்ல சில டிராஃப்ட் எல்லாம் வந்துட்டு ரெடி ஆகுது. ஓகேயா? அந்த இதுல வந்து சிலது வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. மைசூர்ல அதுதான் முகாமிட்டு இருக்காங்க. வின்டர்லாம் ஒரு இதை முடிச்சு விட பாக்குறாங்க. 1-2 பில்ல வந்து முடிச்சு விட பாக்குறாங்க. அதுக்கெல்லாம் இவங்களுடைய ஆதரவு தேவைப்படுது அவங்களுக்கு. அதெல்லாம் பண்ணாங்கன்னா அசிங்கப்பட்டு ஒண்ணு எதிர்த்து ஓட்டு எடுக்காமையாவது போகணும் மினிமம். அந்த மாதிரி அளவுலயாவது கேட்பாங்க. புரியுதா உனக்கு? டைரக்டா வந்துட்டு ஆதரிச்சு இதுக்கு ஓட்டு போட முடியலன்னா நாங்க வெளியேறிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சோ தட் உனக்கு ஓட் கவுண்டிங் குறையும்ல உனக்கு. 22 அப்போ இவனுங்க என்ஐஏக்கெல்லாம் வந்துட்டு சலசலன்னு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு
ஆதரவு கொடுத்தவங்க ஆதரவு இருந்தா. கொடுத்தவனுங்க தான். ஆமா. ஆமா ஆமா அதெல்லாம் பண்ணுவானுங்க, அசால்ட்டா பண்ணுவானுங்க. இவங்க இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பாஸ் ஒன் நேஷன் ஒன் பண்றதுக்கு எலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு டிஎம்கே ஹெல்ப் நினைக்கிறேன். பண்ணு நான் நினைக்கிறேன். அப்படிதான் தகவல் வருது. ஆமா. ஓகே, அதை அவங்க புட்டு வெளுத்துரும், பார்ப்போம். அந்த அளவுக்கு முட்டாளா இருக்க மாட்டாங்கன்னு நான் இன்னும் நம்புறேன். இல்ல நான் வந்து கண்டிப்பா அவங்க முட்டாளா இருப்பாங்கன்னு நம்புறேன். ஏன்னா கூட இருக்கிறது ஒன்றும் கலைஞரோ இவங்களோ இல்ல, ஸ்டாலின் சின்னது தான். அஞ்சரே வந்து கூட்டணி வச்சிருக்கோம். அதாவது ஒரு வைக்கக்கூடிய சூழல் அது வேற மாதிரிதான் இருந்துச்சு. நான் அது ஒரு வேற மாதிரியான சூழல் தான். ஆனா பச்சை ஐக்கியத்தனம் தான், நீ 1000 சொல்லலாம் என்ன, பட் வந்து வச்சது முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இந்த இத பத்தியா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த மாடு வெட்டுற இஷ்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னீங்க, செல்ஃபே எடுக்க மாட்டேங்குது. அவனுங்க என்னென்னலாமோ ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறானுங்க, என்னென்னலாமோ சொல்ல. அது ஒரு நியூஸே ஆகல, ஒரு வைப்ரேஷனே. என்னதான் நடந்துச்சு ப்ரோ அன்னைக்கு? கோர்ட் வந்துட்டு ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்கு. ஓகேயா, அந்த தீர்ப்பை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்க்கலாம் அல்லது வந்து மேல்முறையீடு பண்ணலாம். ஆனா நான் உனக்கு ஒன்று சொல்றேன், இது முட்டெல்லாம் கிடையாது, நீ யோசிச்சு பாரு. நாளைக்கு பக்ரீத் விடிஞ்சா அப்படின்னு இருக்கும்போது அன்னைக்கு ஈவினிங் தான் ஃபுல்லா அந்த தீர்ப்பு அப்லோட் ஆகுது. அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து வருது. நாளை காலில் பக்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வந்து இந்த நேரத்துல வந்து நாளைக்கு நீ ஸ்டேட்டஸ் கோவா அப்படி முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதுதான் நீ செய்ய முடியும். பெருசா பிரச்சனைகள் வராம இது உனக்கு டைம் இருக்குது, 1 வீக் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லலாம். ஓகேயா, அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த நேரத்துல அவங்களுடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் ஆயிடாம இருக்கிறதுக்காகவும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெகுலேஷன்ஸ்ல வந்து அவங்க வந்து 1958 அனிமல் குரூயல் ஆக்ட், அனிமல் ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி இது ஏற்கனவே தமிழ்நாடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான். இவனை ஏற்கனவே தமிழ்நாடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான். மாடுனா எந்த மாதிரி மாடை வெட்டணும்னா எந்த கேட்டல்ஸா இருந்தாலும் எந்த இடத்துல வச்சு வெட்டணும் இப்படிங்கிற சில வரைமுறைகள் இருக்குது. இப்ப எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உனக்கு சொல்றேன் பாரு. இப்ப வந்து பாத்தோம்னா ஏற்கனவே நடைமுறையில இருக்கக்கூடிய ஒரு சட்டம், ஆனா அது சில இடங்கள்ல சரியா பின்பற்றப்படலை அப்படின்னு வைங்க. சில இடங்கள்ல சரியா பின்பற்றப்படலை. அதை வந்து இப்படி பின்பற்ற மாட்டேங்கிறாங்கன்னு ஒருத்தன் ஒரு பொது வழக்கு போடுறான்னு வைங்க. இப்படிதாங்க சட்டம் இருக்குது, ஆனா வந்து சரியா அதை ஃபாலோவே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, போலீஸும் அதை கண்டுக்கிற மாட்டேங்குது அல்லது அனுமதி கொடுத்துருது. இப்படி வந்து இந்த லா வந்து இது பண்ண அப்ப போடுறது ஒரு சங்கிப்பைய தான் போடுறோம். அதுல சந்தேகமே கிடையாது. எனக்கு அவனே டிஎம்கே ப்ராக்சியா இருக்கும்னு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆஜரானா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு எதிராக ஆஜரானா, இவன் கரெக்டா பக்ரீத்துக்கு முன்னாடி இப்படி பண்றான், அதுக்கு ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு ஆல்ரெடி இருக்கிற ஆக்ட், இவ்வளவுத்தையும் நம்ம வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஈவினிங்ல நீ எப்படி கொண்டு போய் சேர்ப்ப? இப்ப அவனுக்கு எப்படின்னா அது வந்த உடனேடா அது வந்து இதுக்கு ஐஎம்எல் என்ன சொல்ல போகுது, ஐஎம்எல் என்ன சொல்ல போகுது, ஐஎம்எல் சொல்ல போகுது. இதுலதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நாய் அதுலயே வந்துட்டு இது பெரிய நரேட்டிவ். அப்படி நீ எடுத்த உடனே இவனை அதுக்கு அரசு வந்து பதில் சொல்லுதா இல்லையா, அதுக்கான கால அவகாசம் கூட கொடுக்கல. ஓகே, எடுத்தோடனே ஐஎம்எல் குறி வச்சு தாக்குற அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ரெண்டாவது எஸ்டிபி வந்துட்டு அவங்க வந்து அடுத்த நாள் பிரஸ் மீட். நான் என்ன சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ நடந்திருக்குது அப்படின்னா நியூஸ் மீடியாலாம் கவர் பண்ணாம விடுன்னு நினைக்கிறியா நீ? கோயம்புத்தூர்ல ஏதோ குறிச்சி பகுதின்னு சொல்லிட்டு ஒரு திமுகவுடைய கவுன்சிலர், அந்த திமுகவுடைய கவுன்சிலர் வேணுக்குன்னே அவர் என்ன, அதாவது எப்படின்னா வீடியோ எடுக்கிறவன் பேசிட்டு வரான், இதான் பிரச்சனைன்னு. அங்க போலீஸ் அங்க நின்று பேசிட்டு இருக்கிறாரு. அவர் போலீஸ் என்ன பேசுறதுங்கிறது அந்த வீடியோல காட்டல. அது எஸ்ஏ காதர்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கவுன்சிலர் வீடு. ஏன் எங்க ஊர்ல வெட்டி இருக்கமே, எங்க ஊர்ல வழக்கம் போல நல்லா தானே போயிருக்குது. எங்க தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லா நல்லா தானே போயிருக்குது. ஏன் மதுரையில சச்சின், மதுரையில நீ ஒண்ணும் சொன்னது இல்லையே. அது இருந்தா தெரிஞ்சிருவானே. வெட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, குர்பான் கொடுக்க முடியலன்னா எங்களுக்கு தெரியாம இருக்குமா? நீ சொல்லு பாப்போம். முழுக்க அந்த ஊர்லதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், சுத்தி ஃபுல்லா இஸ்லாமிய சமூகத்தோட. இல்ல சையத் ப்ரோ, அப்படி ஒரு சென்சிட்டிவ் விஷயம் நடக்குதுன்னா டிஎம்கே அதை இவ்வளவு சின்னதா விட்டுருப்பாங்க. அதுவும் ஒரு டிஎம்கே மட்டும் இல்ல, மத்த நியூஸ் சேனல்ஸ் யாராவது கவர் பண்ணாம இதை விடுவாங்களா? நீ சொல்ல பாரு. குர்பானே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மாடு கொடுக்க முடியல, கூட்டு குர்பானி கொடுக்க முடியல. ஏன்னா எப்பவுமே இந்த ஆடு அப்படிங்கிறது தனியா ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஒரு ஃபேமிலிக்கு இப்ப நான் என் மனைவி குழந்தைகள் இருக்கிறோம்னா எங்க குடும்பம் சார்பா ஒரு குர்பானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு அப்படின்னு ஒரு 7-8 பேர் ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க, ஷேரிங்ல வந்து இது பண்ணிக்கிடுவாங்க. ஒரு மாடு 6 பேர் 7 பேர் வரைக்கும் சேர்ந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது கூட்டு குர்பானி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஒட்டம்னா இத்தனை பேர் இத்தனை இது சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ மாடு வெட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இந்நேரம் 10 எரிஞ்சிருக்க மாட்டா. நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எஸ்டிபில இருந்து முபாரக் பாய், அவர் மேல எனக்கு மரியாதை இருக்குது. அவர் வர்றார், 2 இடத்த சொல்றாரு. சென்னையில இந்த இடத்துல கார்கில் நகர் ஏதோ திருவெற்றியுள்ள படம் இல்ல, இன்னொரு ஏதோ ஒரு ஏரியா ஒண்ணு சொல்றாரு. எங்க நடந்தது என்ன அப்படி ஒரு சம்பவம் இருக்குதா, எங்க காட்டுங்க அப்படின்னு.
அப்படின்னா இப்போ வந்து நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன விதியின்படி எடுத்துட்டு போயிட்டாங்க? அனுமதிக்கப்பட்ட இடமா அல்லது இந்த மாதிரி விஷயங்கள் பல ஆட்சியில நிறைய நடந்திருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா மாடு இந்த மாடுதான் அறுக்கணும்னு ஒரு லா இருக்குது. அதுக்கான வயசு இப்படி இருந்திருக்கணும், அதுக்கான பிரயோஜனங்கள் முடிஞ்சிருக்கணும், பிரீடிங் ஃபீடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கு வந்து முடிஞ்சிருந்திருக்கணும், காலாவதியா இருந்திருக்கணும், ஏஜ் இந்த மாதிரி ஏஜை தாண்டி இருக்கணும், 10 வயசு 8 வயசு அந்த மாதிரி. அது ஒரு லா சொல்லுது. அது எப்பவுமே இருக்குது, காலங்காலமா அது காலங்காலமா இருக்கு. அதுக்கு ஒரு வெட்டரி டாக்டர் பார்த்து சர்டிஃபை பண்ணி ஃபிட் ஃபார் குர்பான் அந்த ஸ்லாட்டர் அறுக்கிறதுக்கு வந்து ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி பண்ண மாட மட்டும்தான் நீ குர்பானுக்கு விற்க முடியும், விநியோகம் பண்ண முடியும், அதை வந்து ட்ரேட் பண்ண முடியும், அதைத்தான் அறுக்கவும் முடியும். இந்த மாதிரி இருக்குது. இவனுக்கு வேலுக்குன்னே வந்து இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையை ஊனு கிளப்பிக்கிட்டு இருந்தீங்க. நாங்களும் தான் குர்பான் கொடுத்துருக்குறோம். எங்க ஊரு குடும்பம் தெரு எல்லாத்துலயும் சேர்ந்து மாடும் கொடுத்துருக்காங்க, ஆடும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒருத்தருக்கு எந்த பிரச்சனையும் வரலையடா. அயோக்கிய நாய்களா, உங்களுக்கு மட்டும் எப்படா பிரச்சனை வரும்? இதெல்லாம் சச்சினு கலவரத்தை தூண்டுற விஷயம். இதெல்லாம் இதெல்லாம் சிறுபான்மையின் மக்களை பேனிக் மோட்ல போடுறது. இந்த அரசு வந்துட்டு உங்களுக்கு எதிரான கொத்தடிமையை தாண்டி எவனுமே பேசலடா. இது எப்படா நீ சொல்ற பாப்போம். கொத்தடிமை குரூப்பும் அவங்களோட ஈகோ சிஸ்டத்தையும் தாண்டி அந்த ஒரு இதுக்கு போடுறானுங்க. குறிஞ்சி பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி பகுதியில எஸ்ஏ காதர் காக்கா வீட்டுல வெட்ட முடியல, எஸ்ஏ காதர் அண்ணன் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் நிறைய பேர் வந்து போடுறாங்க. எஸ்ஏ காதர் யாருன்னு பார்த்தோம்னா கவுன்சிலர், அந்த 95 டிஎம்கே கவுன்சிலர், வார்டு 95 96 அந்த இதுல என்ன திமுகவுடைய கவுன்சிலர். ஏன்டா ஊர்ல எந்த பிரச்சனையும் நாட்டுல இல்ல, எங்க வீட்டுல எல்லாம் இல்ல, எங்க ஊர்ல கிடையாது, எங்க மாவட்டத்துல கிடையாது, பக்கத்து மாவட்டத்துல கிடையாது, மதுரையில கிடையாது, திருச்சியில கிடையாது, உங்க எஸ்ஏ காதர் வீட்டுல மட்டும் போலீஸ் வந்து பிரச்சனை பண்றானா? அயோக்கிய நாய்களா. எல்லாம் ஆக்டிங் செட்டிங். இல்ல அந்த 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 நியூ அதாவது அந்த இந்து மக்கள் சக்தி அவன் வந்து போடுறான் டைம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் அதாவது வந்துட்டு நீங்க 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும் சொல்லுவோம். யார் போடுறான்னு ஒண்ணு, யார் அதை பப்ளிசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான்னா அந்த புகாரின்றவன் தான் வந்துட்டு சரி நீ ஒரு லாயரா இருக்க, உனக்கு வந்துட்டு இந்த நியூஸ் எல்லாம் கிடைக்கும் ஓகே. ஆனா அதை உடனே வந்து ஒரு பேனிக் மோட் ஆக்கி அப்படி வந்துட்டு ஒண்ணு அதாவது இல்லாத ஊதி பெருசாக்கி நம்ம உத்தரப்பிரதேசம் ஆயிட்டோம், பீகாரா மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது உனக்கு தெரிஞ்சுதா? இந்த அயோக்கிய பயில ஒரு 10 பேர் கத்துனது கூச்சலிட்டதை தாண்டி வேற ஏதாவது உனக்கு தெரிஞ்சதா? அப்படி ஒரு அன்ட்ரஸ்ட் மோட் ஒரு அப்படி எல்லா இடத்துலயும் செய்யுது. இப்படி எல்லா இடத்துலயும் வந்து அது மறுக்கப்பட்டதுன்னா இது எவ்வளவு இன்னொரு சென்சேஷனல் நியூஸா ரோட்ல இறங்கி இருப்பானுங்கடா ஃபுல்லா. உனக்கு நீ 2 இடத்த காட்டி ஒரு 2 பேரை வந்து வீடியோ எடுத்து வந்து இது பண்ணிட்டு அந்த காதல் அண்ணன் வீட்டுல வந்து வெட்ட விடாம ஆக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு திமுக கவுன்சிலர் வீட்டை காட்டுறா. திமுக கவுன்சிலராகவே இருந்தாலும் அவருடைய உரிமைகளும் முக்கியம்தான். என்ன நடந்தது நீ சொல்லு. ஓகே, அது எப்படி வந்து அந்த கோயம்புத்தூர்லயே வேற எங்கேயும் பிரச்சனை இல்லடா. கோயம்புத்தூர்லயே வேற எங்கேயும் பிரச்சனை கிடையாது. புரியுதா உனக்கு? இவனுங்கதான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. திருச்சியில எந்த பிரச்சனையும் இல்ல, மதுரையில எந்த பிரச்சனையும் இல்ல. கோயம்புத்தூர்னால சொல்றேன், கோட்டை ஏரியாலேயே அவ்வளோ ஸ்மூத்தா வந்து அந்த டே போச்சு. அதை தாண்டி இவனுக்கு இந்த ஏரியால இப்படி எல்லாம் பிரச்சனை வருதுன்னா சத்தியமா என்னால நம்ப முடியலப்பா. அதான் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. எனக்கு தெரிஞ்சு அந்த அவனை புடிச்சிங்கன்னா அவன் மேல கேஸ போட்டீங்கன்னா தெரியும். எனக்கு டிஎம்கே ப்ராக்சி தான் நினைக்கிறேன். அவன் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு தடவை வந்தான்டா கவின்னு, எதுக்குன்னு ஞாபகம் இல்ல. இதுவும் அதுவும் டிஎம்கே தான் யூஸ் பண்ணான். நீ யோசிப்பாரு, போட்டது அவங்க. ஆனா பாஜக இதை யூஸ் பண்ணவே கிடையாது. நீங்க யோசிச்சு பாஜக யூஸ் பண்ணது பூரா டிஎம்கே. அதுதான் சச்சினே, நமக்கு ஏதாவது பிரச்சனை ஃபாரின் ஐடி எவனாவது யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரிதான் இவனுங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா சங் பரிவார அமைப்புகள், இந்த குரூப்புகள், இந்து முன்னணி, சந்து முன்னணி, இவனுங்க எல்லாம் ரோட்ல இறங்கி ஊன்னு சொல்லிட்டு தெருவா இறங்கி பாருங்க, இங்க வெட்டக்கூடாது அங்க வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கோம். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் கொத்தடிமைகளை தவிர்த்து வேற எவனாவது கதறிட்டு இருந்தானடா சொல்லு பாப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் இன்னொன்னு சொல்லிட்டேன், கொத்தடிமைகளே ஃபுல்லா கதறல சையத் ப்ரோ, ரொம்ப பெருசா. ஆனா நான் எங்க டேடிட்ட கேக்குறேன், எல்லாம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. எங்க வீட்டுல வந்துட்டு 10 அன்னைக்கு ஆடு வெட்டுறதுக்கு உண்டான வேலைகள், அப்புறம் எங்க பந்தக்காரங்க எல்லாம் அவங்க வந்து மாடு வெட்டுறதுக்கு வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஸ்லாட்டரிங் பிளேஸ்ல அது நடக்குது. வீட்டுல நடக்கல, மாடு வந்து மொத்தமா ஒரு இதுல நடக்கும் அப்ரூவ்ட் ஸ்லாட்டர் பிளேஸ்ல. என்ன நாங்க அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா, சும்மா என்னத்தையாவது பேசிட்டு இருப்பாங்கப்பா. இது விஜய் புதுசா வந்திருக்காப்புல, அவருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை தம்பி, இங்க அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. உண்மையில சொல்றேன், நான் இதுக்குன்னு விசாரிக்கிறேன். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் லிஸ்ட் கூட மாவட்டமா விசாரிக்கிறேன். எதுவும் பிரச்சனையாடா அந்த மாதிரி எதுவும் இருக்குதா,
இது பதட்ட சூழல் அப்படி இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு எப்பவும் போல நம்ம வெட்டுற இடத்துல வெட்டிட்டு இருக்கிறோங்க. அதெல்லாம் எந்த போலீஸ்காரங்க யாரும் வந்து எதுவும் அப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு இதை இன்ஃபேக்ட் அவனுக்கு இது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு இதுன்னு நான் சொல்றேன். உனக்கு புரியுதா? உனக்கு நீ அந்த தீர்ப்பை பத்தி பேசு, அதோடைய உரிமைகளை பத்தி பேசு, தப்பே கிடையாது. அது விவாதிக்கப்பட வேண்டியதுதான். நிச்சயமா ஒரு நாள் முன்னாடி கொடுத்ததுல நம்மளுக்குமே வந்துட்டு 19 மணிக்கு அது ரொம்ப சிக்கலானதுதான். அது எல்லாருமே அது மேல்முறையீடு பண்ணணும். என்ன ஆனா இல்லாத ஒரு இதை கிரியேட் பண்ணி இது உத்தரப்பிரதேசமா மாறிடுச்சு, பீகாரா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு பதற்ற சூழ்நிலை உருவாக்க வேண்டிய ஒரு மக்களோட பொதுமக்களோட இதை வந்து பதட்ட சூழ்நிலைக்கு மாத்தினா அதுக்கு பிஎன்எஸ்ல செக்ஷனே இருக்கே. இந்த ஆலிமல் புகாரி, இந்த அயோக்கிய பைய வந்து இதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு அவன் பாருங்களேன், அவன் வந்து அந்த அரவிந்துக்கு எவனோ ஃபேக்கா போஸ்டர் போட்டான்ட்டு அதுக்கு இவன் கூட போய் கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனோட ஒர்த்தெல்லாம் ஐடியா மாத்திட்டு சுத்தி அவன் மேல கேஸ் வந்துருச்சு போலயே. அந்த அரவிந்த் மேல கேஸ் வந்துருச்சு போல. அப்படியா? 2 ஐடியுமே வச்சிருக்கான். ஆமா, அவன் ஏதோ போய் அந்த டிஎம்கே அவன் பயப்படுறான்டா. அரவிந்த் வந்து பயப்படுறான்டா. அவனோட பழைய இதெல்லாம் எடுத்து நம்ம எதுவும் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. அதனாலதான் இப்பவுமே டிஎம்கே லீகல் விங் அந்த விங்னு. அதாவது எப்படின்னா, இது அரவிந்த் பண்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? இந்த ரோட்ல இருட்டுல காட்டு பக்கத்துல போகும்போது கத்திக்கிட்டே பாட்டு பாடிட்டு போவோம் தெரியுமா? நான் தைரியமா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஈரோட்ல சொல்லுவாரு, எனக்கு பயம் இல்ல அந்த மாதிரி. அந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்கிறான் அவன். புரியுதா எனக்கு? லீகல் விங் இவரை பார்த்தேன், இனிமே எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு, சொல்லிட்டாரு. என்னடா ராஜா நீ சொல்ல வர்ற? புரியுதா இல்லையா? இவன் அரவிந்த் ராஜாவோட அக்கௌண்ட் எடுத்து பழைய போஸ்ட் எல்லாம் பார்த்தாரு. அவன் போட்டதுல 90% அவதூறாதான் இருந்திருக்கும், பொய்யாதான் இருந்திருக்கும். அவதூறா இருந்தா கூட பரவாயில்ல, இவனே அபியூசிவா தான் இருந்திருக்குது. என்ன உருவக்கேலி, பாடி ஷேமிங், இது ஆமா ஆக பெரும் ஜனநாயகவாதிகள் இன்னும் அதெல்லாம் எடுத்துக்க ஒரு கம்பைலேஷனா கொடுத்து சிடிஆர் நேரம் நம்ம போய் கொண்டு போய் கொடுத்துருக்கணும். நம்ம தப்பு, நம்ம கொடுக்காம வச்சிருக்கிறோம். நம்ம அதை இல்ல சைப்ரோ கொடுக்காம இல்ல, அவங்களே அவங்களோட துறையில 1008 பிரச்சனை இருக்கு இந்த டிஎம்கே காரன் போனனால. அதெல்லாம் சரி பண்ணி முடிட்டோம். சையத் சாரி கொடுத்தாலும் ஒண்ணும் நடக்கல, அமைதியா இருங்க. ஏன் நடக்காது சுரேந்தர்? நீ அப்படி மட்டும் சொல்லாத. நீ நம்ம என்ன மூவ் பண்ணிருக்கோம் சொல்லு பாப்போம். இல்ல அந்த ஜேம்ஸ் மேல இல்ல சார், அந்த ஜேம்ஸ் மேல நாம தான் வந்து அந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க வச்சோம். அவனை அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாளே அரெஸ்ட் பண்ணல? ஜேம்ஸா? ஓ அந்த ஜேம்ஸா? அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தன்டா அபியூசிவா பேசிட்டு இருந்தாங்க. ஜேம்ஸ் ஸ்டான்லின்னு நினைச்சேன். அவனை தூக்கி உள்ள வைங்க வேண்டாம். அவன் நல்லா பாத்தியா? அதான் பண்ண முடியும் சுரேந்தர், நீ அப்படிலாம் நினைக்காத. ரீசனபிளா லெஜிட்டிமேட்டா இருந்துன்னு சொன்னா கண்டிப்பா பண்ணலாம், நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். நம்ம கட்சி ஆயவனே, நம்ம ஆட்சி, நம்ம பிள்ளைகள் சொல்றதை கேட்க மாட்டாங்களா? நீ ஆட்சியை கூட நீ விட்டு சொல்லுவானே. சட்டப்படி என்ன இருக்குதோ அதெல்லாம் சொல்லுவோம். நம்ம வந்து மிஸ்யூஸ் த பவர் அப்படிலாம் நம்ம பண்ண சொல்லி யாரையும் கேட்கல. சும்மா அவனை பிடிச்சி உள்ள போடி அப்படிலாம் இல்ல. லெஜிட்டிமேட்டா இதுவா இருந்ததுன்னு சொன்னா பண்ண வேண்டியதுன்னு இருக்கு. அவன் பேசிக்கிட்டே இருப்பான். நக்கீரன் கோபாலெல்லாம் இந்த நேரம் உண்மையில சொல்றேன், அயோக்கிய நாய். அந்த அயோக்கிய நாய் இன்னும் வரைக்கும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இன்னொரு ப்ரோ அந்த முக்தாரு, அவனெல்லாம் சீரியஸா சொல்றேன். நானே கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. அவனை தூக்குனாங்க, ஏதோ நடுவுல தூக்குனாங்க. அது என்ன மேட்ரு? ஏதோ வந்துட்டு வெள்ளூருக்கு போயிட்டு வர வழியில பாதியில மறைச்சவன. அதான் ஃபேமிலியோட இருந்தானா ஏதோ போலீஸ்லாம் வந்து வண்டி வச்சு செக் பண்ணாங்க. அவன் தைரியமா இருக்கான். அதுதான், அதுக்குதான் நம்ம பையன் ஒரு கமெண்ட், அப்படிதான்டா பண்ணுவோம், அடிக்கடி பண்ணுவோம், என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன போஸ்டர் அவ்வளவு தூரம் மார்க் பண்ணி அபியூசிவா நாய் எல்லாம் போடுவானுங்க. பாத்துட்டு அமைதியா எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். என்னடா முக்தார் ஹாஸ்பிட்டலுக்கு கொந்தளிக்கிறானுங்க. சிவாஜி படத்துல ரஜினி அரெஸ்ட் ஆன போது கொந்தளிச்சு அந்த மக்கள் எல்லாம் ஸ்டார்டிங் சீன்ல பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ரெஃபரன்ஸ் கூட ரஜினிக்கு தான் போகுது. இன்னமும் அந்த நக்கீரன்றவெல்லாம் அவன் இவன் தான் பேசான். அப்படியாடா? அப்படி இல்ல, ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி தாண்டா, ஒரு மாதிரி இருக்க மயிலாதான்டா இருக்கு. அவங்கலாம் பார்த்தா இல்ல, அது வந்து கதறல்றா. அது நாம என்ஜாய் பண்ணிக்கிறோம். அந்த எஸ் ஜே சூர்யா மோட்ல டன் 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 அந்த மோட்ல என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே வந்து அப்படியே தெனாவட்டா பேசலாமா? ஆமா, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படியே அப்படியே மண்டையை அப்படியே குனிஞ்சுக்கிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே அபியூஸ் தான் பண்றீங்க, அந்த இதுல கூட ஒரு ஃபேர் கேமா வரதுக்கு தயாரா இல்ல.
ஏன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, பதிலுக்கு எங்க புள்ளிகள் பண்ணாங்கன்னா ஒப்பாரி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்ப நீ ஏண்டா வந்து நீங்க கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் போடாத கேஸாடா போட்டாங்க. ஒருத்தன் சிஎம் ஆன அப்புறம், அதாவது யாராவது நம்ம சைடுல இருந்து ஸ்டாலினை வந்து அவனே இவனேன்னு ஏதாவது ஒண்ணு பேசலையோ இல்ல ஒரு ரெக்கார்டிங்லயோ ஒரு இன்ஸ்டாகிராம் எதுலயாவது ஒரு பதிவு நீ பாத்திருக்கியா? ஸ்டாலினை வந்து அவ்வளவு கேவலமா? பாத்திருக்கேன். ஸ்டாலினியா? ஆமா, இப்பதான் சொன்னீங்க அவனே இவனேன்னு. கெட்ட வார்த்தையில சொல்றான்டா. இப்ப ஒருத்தன் அரஸ்ட் ஆனானே, ஆப்பிள் நிறுவனம், அந்த மாதிரிலாம் இல்ல. நான் அந்த வார்த்தையை சொல்ல முடியாதுல்ல. அப்படிலாம் யாரும் பேசல, யாரும் ஒரு லிமிட் தாண்டியே பேசுனது இல்லடா எவனும். உண்மையிலேயே சொல்றேன், ஒரு லிமிட் தாண்டியே பேசுனது இல்ல. ஜேம்ஸ் பேசுனதெல்லாம் டோட்டல் அபியூசிவ். அதெல்லாம் பொது வெளியில அப்படி எவனுமே பண்ணல. 2.5 வருஷம் வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சிருந்து ஒருத்தன் கூட அப்படி பேசல. அப்படி பேர்ல இப்ப வாடா போடான்னு கூப்பிட்டாலாம் கேஸ் போடுவாங்க. டேய் இவனே வாடா போடானே நான் இனிமே கூப்பிடுவேன். அந்த கல்லாட்டையை கூட ஃபேர் ஆடணும்னு. அதாவது நீங்க போலீஸ் ஈக்குவேஷன்ல இருந்து வெளியே எடுத்துருங்க. டிவிக்கு ஐடிவி டிஎம்கே ஐடிவி சாப்பிட்டுரும். அதாவது எவ்வளவு போலீஸ் போர்ஸை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சே உங்களால வந்துட்டு கெண்டக்கால் மயில கூட புடுங்க முடியல. தலைவர் கில்லி படத்துல வர மாதிரி சொல்லுவாப்ல. கில்லி படம் பயம் அவன் நினைச்சு ஒண்ணு நினைச்சு சட்டத்தை மட்டும் விலக்கி விட்டு சொன்னான்னு செதில் சுதலா பிரிச்சுடுவானுங்க அவனை. இல்ல அது ஜேடி ரீலோடலாம் சிம்ம சொப்பனமா இருந்தான். ஒண்ணுமே இல்ல, பிக்சார்ட்ல போய் ஒரே ஒரு நியூஸ் கார்டு எடிட்டு செதறுவாங்க. இந்த வாழ்க்கையே அப்படியே வந்துட்டு ஏதோ நம்ம கொத்தடிமையோட வாழ்க்கையே வந்துட்டு ஏதோ முடிய போற மாதிரி செதறிட்டு இருப்பாங்க இந்த ஜேடி ரீலோட போஸ்ட். ஆனா மேஞ்சிருக்கோம் சச்சின் இவனுங்கள. பவரே இல்லாமலாம் நாம சும்மா விட்டு விளையாடி இருக்கோம் இவனுங்கள. இல்ல சச்சினே, நான் திரும்பவும் சொல்றேன் பாரு, நாளைக்கு அண்ணன் ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஆன்லைன் டிராபிக் எப்படி இருக்கு பாரு ஈவினிங். ஐயோ, ஒரு 20 நாளா மக்கள் எல்லாம் வருத்தத்துல இருக்காங்கன்னு கட்டமைச்சிட்டு இருந்தோமே, தெரியாம ஓட்டு போட்டோம். திருடுப்பக்காரன் பொம்மையை காட்டி பிள்ளைய கூட்டு போயிட்டான், பிள்ளை தாய் பாசத்தை தேடுதுன்னு சொல்லி வச்சிருந்தோமே, என்னடா இப்படி வந்து கொக்கரிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அப்பனும் அவனும் உட்காந்து அழுவிட்டு கிடப்பானுங்க. சும்மா 6 மாசத்துல கவுந்துரும் 6 மாசத்துல கவுந்துரும் 6 மாசத்துல கவுரு இருக்காது. என்ன ஸ்டாலின் விக்கா நைட் ஆனா கட்டி எடுத்து தூங்குறது ஆச்சு இஷ்டமாயி பேசிட்டு இருக்கான். அவர் ஒரு 6-7 மாசம் கோமாளி பையனை பத்தி தெரிஞ்சதால பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போனாரு, if he stand alone he takes a good chance அப்படின்றாரு. take it on writing அப்படின்றாரு. சரி ப்ரோ, 6-7 மாசம் டைம் எடுத்து கொஞ்சம் மட்டும் கவர்மெண்ட்டை ஸ்டேபிள் ஆக்கிட்டு பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாம் கிளீன் ஆக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மூத் கவர்மெண்ட்டை ரன் பண்ணாருனாவே திமுக எல்லாம் காலவாயற்ற கூப்பதான் இருப்பானுங்க. இடைத்தேர்தல் லோக்கல் பாடி அதுக்கப்புறம் 2029 பாத்து இன்னும் சொல்றேன், இனிமே ஊழல் அப்படிங்கறத ஒரு பிரச்சனையா நீ பேசாம கடந்து போக முடியாது. இவனை இத்தனை நாள் வரைக்கும் அப்படி இருந்தது. ஊழல் எல்லாம் ஒரு பிரச்சனையா? இங்க நம்மளுக்கு வந்து பாஜக மட்டும்தான் பிரச்சனை. பாஜக எதிர்ப்பு வேணும், அதுக்காக நீங்க ஊழல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு அர்த்தமா? அது அதுக்கான எக்ஸ்கியூஸா அல்லது திறவுகோல் சாவியா? அது ஒன்ன காமிச்சு இன்னொன்னு வந்து நார்மலைஸ் பண்ற டிபேட் ஷோல முத கொண்டு வந்து என்ன இங்க ஊழல் ஒழிக்கிறது, நீங்க சங்கர் பட டைலாக் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆமா, ஊழலை பத்தி அக்கௌண்டபிலிட்டி பேசினாலே அது வந்து சங்கிங்கிற மைண்ட் செட் கொண்டு போயிட்டானுங்க. நியூஸ் பாத்தீங்களா நண்பர்களே? சொல்லுன்னா உங்க மாமா திமுக சேர்ந்துட்டாரா? இல்லங்க, ரஜினி அண்ணாமலை பாத்தீங்களா இல்லையா? அதுக்கு உங்க மாமாவே பெரிய அரசியல்வாதி. அதெல்லாம் நல்ல நியூஸ் நதிரே, அதெல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கோ. ஓகேவா? எனக்கெல்லாம் என்னைக்கு வலுவா அவனை உட்காந்து போட்டு பொழக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சுகைல் இம்ரான் ட்வீட் பாத்துட்டு வாங்களேன். சுகைல் இம்ரான் அசாமியா? அண்ணாமலை வாடுறோம். சுகைல் இம்ரான் தேவைப்பட்டா வயர்லெஸ் அண்ணாமலைக்கு வேலை செய்யற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்.
அவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கான். அவனை இப்போதைக்கு அவன் ட்வீட் எல்லாம் டேய் கருத்துல அவனுக்கு சொல்லாதீங்க. என்னடா ஆச்சு சுயலுக்கு? சும்மா நான் ஜாலியா இருக்கான். ஜாலியா அவன் இண்டிபெண்டா அவனுக்கு என்ன தோணுதோ அதை போட்டுட்டு இருக்கான்டா. மத்தபடி வேற ஒன்றும் போட்டுட்டு பெருசா இருக்கான் அவ்வளவுதான். ஆமா அவ்வளவு ரொம்ப பெருசா நீங்க எடுக்கிற அளவுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் என்ன நினைச்சேன், அவனுக்கு அவன் மென்டலியே ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்க மாதிரியே இருக்கு அவன் போற ட்வீட் எல்லாம். அப்படிலாம் அதுக்காக கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா டேய். சும்மாதான்டா அவனுக்கு இருக்கான். அவனுக்கு தோணதை போட்டுட்டு இருக்கான் அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. ஒருத்தருக்கு ஒரு கணிச்சு. சரி ப்ரோ, இது ரஜினிக்கு மொரட்டு பேக் ஃபயர் ஆயிருக்கும்ல இப்படி டேய் அவனுக்கு எப்படா ஆகாம இருந்துச்சு அவனுக்கு இல்ல இந்த விஷயம் காமிங்க, ரொம்ப கேவலமா அடி வாங்குவான்ல இப்போ. எதுக்கு அடி வாங்குறான் புரியலையே. இப்போ அரசியலுக்கு வரேன்னு சொன்னா, அப்புறம் டாடா பை பை சொன்னா. இதனால ரஜினிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவன் பாதிப்புல தான் வந்துட்டு இருக்கான். இதனால பாதிப்பு அண்ணாமலைக்கு தான் இருக்கிற. கொஞ்சம் நெஞ்ச மான மரியாதையும் போயிடும். அண்ணாமலையா சும்மா வந்தாவது கொங்குல ஓட்டுவோம். ரஜினியோட சேர்ந்து வந்தான்னா இந்த மூதேவிய பார்த்தா அந்த ஓட்டு விழாது. ரஜினிகாந்த் இஸ் நாட் இன் டேஞ்சர். ரஜினிகாந்த் இஸ் த டேஞ்சர் ஃபார் தி பீப்புள். முதல்ல அவங்க அப்ப சொன்னதுதான் 2020 அவங்க ரிசீவ் பண்ணாங்க. அந்த ஆளுக்கு அந்த பெரிய மனுஷன் யோசிக்கவே தெரியாது. அந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்கவே விடாது. ஆட்சிக்கு ஒரு தலைவன், கட்சிக்கு ஒரு தலைவன். அப்ப ஓடனவங்கதான் மென்டல். அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லை. ப்ரோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அந்த நேரம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க டிஎம்கே வந்து பிஜேபி கூட சேருங்கிறது. அவங்களுக்கு புத்தி இருக்கு இல்லைங்கிறத விட அவங்களோட குடுமையே பிஜேபி கையில தான் இருக்கு ப்ரோ. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை அமைச்சர் மேல எல்லாமே பிஜேபி ஒரு இதுலதான் இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு 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 ஆர்டர் மட்டும் போட்டாலே போதும், இவனுங்களெல்லாம் தூக்கி உள்ள வச்சிருவானுங்க. ஆனா இதுக்கே இவனுங்க வேற மாதிரி அதை போர்ட்ரேட் பண்ணிடுவானுங்க. அதாவது நாங்க பழி வாங்குறாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. பண்றதுக்கு தான் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் டெய்லி பேசிஸ்ல உட்கார்ந்து சலம்பிட்டு இருக்கான். டெய்லி ஆமா நாளை பின்ன வந்து நான் இந்த அரசை வலுவாக எதிர்த்துக்கிட்டு இருந்தேன், அதன் காழ்ப்புணர்ச்சி எதிர்ப்பு தாங்க முடியாம நான் என்னை பேச விட்டால் அரசுக்கு இன்னும் பெரிய ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு என் மேல காழ்ப்புணர்ச்சியில போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரடப்பா 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. குப்பா மாதிரி வச்சிருக்கான் திருச்செந்தூரை. ஏன்னா இவன் சொல்லி வந்து ஆட்சிக்கு அழுத்த வந்துட போகுது. ப்ரோ இதெல்லாம் வெயிட் ஃபார் வெள்ளை அறிக்கைக்கு வேண்டிதான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, வெள்ளை அறிக்கை போட்டதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் இது பண்ணிடுவாங்க. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், இவர் அந்த எஃப்ஐஆர் போறதுக்கு எப்போ வந்து கிரீன் சிக்னல் கொடுக்குறாரோ இந்த வெரி நெக்ஸ்ட் டே ஆர் அந்த கம்மிங் வீக்ல வந்து இவங்க பிஜேபியோட ஒரு பெரிய டீல் சைன் பண்ணிடுவாங்கன்றாங்க. ப்ரோ அது இப்பவே அப்ப அதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லா குடும்பம் அங்கதானே இருக்கு. மணி சொல்றோம் அப்படி இந்த 6 மாசத்துல கவுந்துரும் சொல்றது. அதாவது ஸ்டாலினுக்கு தெரியுமா இது கவுராதுன்னு. தலைவரும் வந்துட்டு இதை கண்டுக்கவே மாட்டானா. இந்த 6 மாசத்துல கவுந்துரும் சொல்றது தாவேகாவுக்கோ இல்ல கூட்டணி கட்சிகளுக்கோ இல்லையா, அதாவது தமிழக அரசுல உள்ள அதிகாரிகளுக்கு தானா. அதாவது டிஎம்கே பீரியட்ல பண்ண கரப்ஷன்லாம் நீ தோண்டி நீ விஜய்க்கு ஹெல்ப் பண்ணேன்னா 6 மாசத்துல ஆட்சி கவுந்துச்சுன்னா நான் தான் அடுத்து வருவேன், நான் வந்தேன்னா அவனெல்லாம் ரிவீட் அடிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து அந்த அரசியல் பாஷையில வந்துட்டு அரசு அதிகாரி ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மணி சொல்றான். ஆனா ஸ்டாலின் பேசுறதெல்லாம் இவங்க சீரியஸா எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல சச்சின். மோர் டேஞ்சரஸ்னு சொல்லிட்டு சொந்த தொகுதியில தோத்துட்டு உட்காந்துருக்கான். அந்த ஆளுக்கு சுயநிலவே இல்ல ப்ரோ. அந்த ஆளு சுயமா யோசிக்கவே தெரியல ப்ரோ. உண்மையில யாரோ சொல்லி கொடுக்கறது பேப்பர்ல எழுதி கொடுக்கறதே எல்லாம் அப்படியே ஒப்பிக்கிறாரு ப்ரோ. பேப்பரை பார்த்து படிக்கட்டும் ப்ரோ, ஆனா அதை கரெக்டா படிக்கணும்ல. அதுதான் ப்ரோ. சுயநினைவே இல்லாம இருக்க ஒரு மனுஷங்கிட்ட போய் என்ன சொன்னா என்ன நடக்க போகுது? நாம தோத்ததுக்கு காரணம் இவங்க தோத்துட்டாங்க, அதுக்கு கண்டிப்பா பெரிய இல்ல எல்லாம் இருக்கதான் செய்யணும், இல்லன்னு சொல்ல. ஆனா கல்யாண மேடையில போய் இன்ஸ்டாகிராம் வச்சு விஜய் ஜெயிச்சுட்டா அப்படின்றியே, அங்க கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் சைட்ல நின்னுகிட்டு இருக்காங்க. எங்க போய் என்ன பேசுறதுன்னு ஒரு விவசாயே இல்ல. அதுதான் ப்ரோ. அந்த ஆளை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தி வச்சிருக்காங்க ப்ரோ. என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த ஆள் இருக்காரு. உண்மையில பக்கத்து தெருவுல இந்த என்னது
தூய்மை பணியாளர்கள் அங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த ஆள் வந்துட்டு டான்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ஆளோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். உண்மையிலே இங்க நடக்கிற பிரச்சனைகள் இங்க கொழுந்து விட்டு எரியுது. எல்லா நியூஸ் சேனல்ல தான் அதுதான் ஓடுது. ஆனா இந்த ஆள் வந்துட்டு அதே ஏரியால பக்கத்து ஏரியால வந்து டான்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் பேக் ஃபயர் ஆகும்னு அந்த ஆளுக்கு தெரியலையா? கிட்டத்தட்ட 50, 60 வருஷம் அரசியல்ல இருக்காராம். இதெல்லாம் என்னன்னு சொல்றது? நான் ஒண்ணு சத்தியமா சொல்லட்டா? மணி சொல்றேன். மணி வந்து நேத்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாப்ல. மணி வந்து அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி பேசுவாப்ல, அதை விட்டுருங்க. அப்பப்போ கொஞ்சம் சென்சிபிள் பாயிண்ட்ஸும் பேசுவாப்ல. ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர், விஜய் இஸ் த மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாப்டி. ஆமா, ஸ்டாலின் எதிர்கட்சியே இல்ல, விஜய்க்கு எல்லாருமே எதிர்கட்சியா இருக்காங்க. அப்படிதான். ஏடா 16லயோ 15லயோ ஆர்கே நகர் பை எலெக்ஷனை தோக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து டிஃபீட்டே ஃபேஸ் பண்ண கிடையாது. அது என்னன்னு பார்த்தா, அவன் ஒரு எதிரில ஒரு தலைவனையே ஃபேஸ் பண்ணல. மொதல் தடவை எப்படி எக்ஸ்போஸ் ஆறான் பாரு நம்மள்ட்ட வந்து. உனக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆப்போனன்ட் எதிராக ஸ்டாலினை போட்டா, ஸ்டாலின் வந்துட்டு எதிரில நிக்க முடியாதுன்றதுக்கு 2026 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருந்திருக்கு பாரு. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதினா, நீ எடப்பாடியை வந்துட்டு யார் எதிர்த்தாலும் டேஞ்சரஸா வேண்டாம் தெரியும். ஏன்னா எடப்பாடியே வந்துட்டு சும்மா தம்பி பீஸ். நீ வந்து நீ வந்து விஜய்க்கு எதிராக நின்று 2026 ஜெயிச்சிருந்தேன்னா நம்ம வந்து ஸ்டாலினை டெலிட் பண்ணலாம். நீ ஜெயிச்சது பூரா எடப்பாடி அகேன்ஸ்ட். எடப்பாடி கட்சியை காப்பாத்துறதுக்கும் பொறுப்பை காப்பாத்துறதுக்குமே அங்கிட்டு வந்துட்டு நேரம் பார்த்த மாட்டேங்குது. இதுக்கு உனக்கு எதிராக நின்று உனக்கு ஜெயிக்கிறதுக்கு வேற நேரம் பார்க்கணுமான்ற மாதிரிலாம் கட்சியை நடத்திட்டு இருந்தாங்க. சச்சின் ப்ரோ நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, இது வந்து இப்போ என்ன சொல்றது, எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் ஜெயிச்சிருவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா ஸ்டேட்லயுமே விஜய்க்குன்னு வேற ஒரு மாதிரி, அதாவது முன்னாடி வரைக்கும் இப்ப கேரளால எல்லாம் நார்மலி அவங்க பேசிட்டு இருந்தது விஜய் எல்லாம் ஜெயிக்க மாட்டாருப்பா, அது என்ன ஒரு சீட்டு கிடைக்காது, அந்த மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க. சும்மா என்னவோ இது சினிமாவா இது அப்படி இப்படி பேசிட்டு இருந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ஸ்டாலினுக்குன்னு வேற ஒரு ஒரு நரேட்டிவ் இந்தியா ஃபுல்லாவே இருக்கு ப்ரோ. ஆனா நமக்கு தான் உண்மை தெரியும், இந்த ஸ்டாலின் வந்து ஒரு தத்தின்னு. ஆக்சுவலி வெளியில யாருக்குமே தெரியாது கெஜ்ரிவால் எதுக்கு தமிழ்நாட்டுல வந்தாரு. இங்க கேரளால உள்ள பீப்புளுக்குமே நிறைய பேருக்கு ஸ்டாலின் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இப்போ விஜய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா எல்லாருக்குமே தெரியுது இவங்க எல்லாமே ஒரு டம்மி பீஸ் தான், இவனுங்க ஒரு மாதிரி மக்களை ஏமாத்திட்டு ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன் வந்து ஸ்டாலின். ஓகேவா, இவங்க சொன்னது அவ்வளவுதான். அது கொஞ்ச நேரத்துல அது காத்து போயிரும். ஓகேவா, அதோட ஒரிஜினல் ஷேப்க்கு வந்துரும் அது. அதாவது நீ வந்து அந்த சூர்யா மான்டுவின் வந்து அந்த டைம்ல வந்துட்டு ஒரு இது போட்டான், ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தான். கெஜ்ரிவாலுக்கு வந்துட்டு ஒரு சீட்டு கொடுக்கறது வந்துட்டு ஆளு பிரச்சாரத்தை கூப்பிடுறது வந்து அதை நீங்க கிண்டலா நினைக்கலாம். கெஜ்ரிவாலுக்கெல்லாம் ஒரு சீட்டா, அவங்க ஆம் ஆத்மி பார்ட்டிக்கெல்லாம் ஒரு சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜதந்திரம் அடங்கி இருக்குது. அதுல உள்ள ஒரு சூட்சமா இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் வந்து பாத்தோம்னு சொன்ன அன்னைக்கு சர்தாரமா ஒரு மக்கர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன அன்னைக்கு அதை கழட்டி விட்டுட்டு 3ஆம் மணி அமைக்கிறதுக்கு கெஜ்ரிவாலை வந்துட்டு லீட் ஒரு திட்டமும் ராஜதந்திரமும் நம்ம தலைவர்கிட்ட இருக்குது. ஆமா, தலைவர் குளத்தூர்லயே தண்ணியை காப்பாத்திக்க முடியல, இவர் தான் இந்தியாவை யார் ஆக போறது 3ஆம் மணி 4 மணி எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணும் தெரியாது ப்ரோ. உண்மையில நம்ம இப்ப இந்த 2 வருஷம் வந்த நமக்கே எவ்வளவு தெரியுது இந்த அரசியலை பத்தி. உண்மையில நம்ம 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 கூட்டத்திலே நிறைய பேருக்கு விஜய் அண்ணா ஜெயிப்பாருன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா நாங்க எல்லாம் உண்மையில எங்களுக்கு அதாவது கிரவுண்ட்ல தெரியும் விஷயம். அதாவது நம்ம பீப்புள்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது போடுறவங்களே நாங்க வந்து ஓட்டு விஜய்க்கு போடுவோம், ஆனா டிஎம்கே தான் ஜெயிக்கும், இந்த மாதிரிதான் எல்லாருமே பேசுவாங்க. யாருக்குமே தெரியாது. அதாவது இந்த கால்குலேட் பண்றது நம்மள மாதிரி ஆளுங்க தான். ஏன்னா இப்ப எல்லாருமே இப்படி சொல்லுவாங்க. கடைசியில இந்த 2 கட்சிக்குமே இல்லாம இப்போ 20% ஏடிஎம்கேக்குன்னா இந்த 2ஓட கட்சியில இருந்து தான் நம்ம ஓட்ட பிரிச்செடுக்கிறோம். இவங்க 2 பேருக்கும் மைனஸ் ஆகுறத எவனுமே எந்த ஜேர்னலிஸ்டுமே சொல்ல மாட்டானுங்க. புரியுதா? நம்ம இவங்களுக்கு என்ன 10% வந்துடும். இந்த 10% எங்க இருந்து வருது? டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேல தான் வருது. அப்ப இந்த 10% அங்க இருந்து குறையும் போது அங்க டவுன் ஆகும்ல.
ஏடிஎம்கேல இப்ப 5% குறைஞ்சிருச்சுன்னா 15% ஆயிடும். டிஎம்கேல ஒரு 5% குறைஞ்சுன்னா அது 17 ஆயிடும். அப்ப இந்த கம்மி ஆகுறத எவனுமே பேசவே இல்லை அன்னைக்கு, யாருக்குமே தெரியல. இப்ப கடைசியில இப்ப வின் பண்ணது அப்புறம் எல்லாரும் அது அப்படி நடந்துச்சு, இன்ஸ்டால இது பண்ணிட்டாங்க, நீங்க எதுவும் பண்ணலடா அதனாலதான் நீங்க தோத்தீங்க, வேற எதுவும் இல்ல. இது உண்மை தெரியறதுக்கே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அட நம்ம பசங்க ஒரு மீன் போட்டிருக்காங்க இப்போ, ஆர்சிபி கூட தொடர்ந்து 2 முறை கப்பு ஜெயிக்குது. ஆனா 75 வருஷமா ஆலமர கட்சின்னு சொல்ற திமுக இது வரைக்கும் தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சதே இல்ல. இந்த தடவை அந்த ரெக்கார்டை நான் உடைக்கிறேன், உங்க முக ஸ்டாலின் உடைக்கிறேன், அவரை உடைச்சுட்டாங்க, பாவத்தை அத குளத்தூர். சொல்லு. ஏன்னா உடைச்சிரு. சச்சினே, ஒரு சாம்பியன் வந்திருக்கேன், ஒரு இது இல்ல, ஒரு டேய், ஆமா வரவேற்பு இல்ல. ஹரி யார சொன்ன? நானும் தேடிக்கிட்டு எனக்கு இருக்கேன். எல்லாமே லிசனர்ல காட்டுதுடா, யாருமே எனக்கு இவரு செய்யத் ப்ரோ ஏய் கவிஞர் தவிர ஹரி ஸ்பீக்கர்ல ஏய் தான் என்னதான்டா சொன்னேன்? சரி ஹரி, இப்ப யார சாம்பியன்னு சொன்ன? ஏய் என்னதான்டா சொன்னேன்? எதுக்கு? எதுக்கா? ஓ ஆர்சிபி ஏய் ரைட்டு, ஜெயிச்சதுக்கா? நீதான். சரிடா சரிடா, வாழ்த்துக்கள் தான். இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரே ரெட் அண்ட் பிளாக் டீம் நீங்க தான்டா. நான் வந்துட்டு சீசன் எம்ஐ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, தலைவர் ஜெயிக்கணும்னா ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம வந்து பணையம் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். சரி இந்த வாட்டி எம்ஏ பணையம் வச்சுட்டு தலைவர் ஜெயிக்க வச்சோம். ஆமா ஆமா, சச்சினு இது எல்லாரும் அப்படிதான் அதேதான். இருக்கணும். டீ கடையார் மாதிரி இருக்க கூடாது. தக்லைஃப் ஜெயிக்கணும், திமுக ஜெயிக்கணும், அப்புறம் வேற என்ன ஏதோ ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிருந்தானே, மும்பை மும்பை ஜெயிக்கணும். தக் லைஃப், அப்புறம் பீடை அப்பா, டீ கடை மாதிரி ஒரு பீடையை நான் வாழ்க்கையில பார்த்தது இல்ல. கடவுள் வந்து ரெண்டெல்லாம் ஆஃபர் பண்ண மாட்டார் ஒரே நேரத்துல. டீ கடை கிட்ட வேணா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிப்போம் சச்சின், 31லயும் திமுக தான் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோடா அப்படின்னு. பேமெண்ட் கூட போட்டு விட்டுருவோம், எப்படியும் 200 ரூபாய் கேட்பான், ஆளுக்கு 200 ரூபாய் போட்டு விட்டுருவோம். அப்படின்னா அவர் பீடையும், அதனால நம்ம வந்து எதெல்லாம் நடக்க கூடாதோ அதை சொல்லுவோம், சொல்லி இருந்தா அடிப்பான், சொல்லாம இருந்தா அடிப்பான், அவன் உங்களை கண்டாலே அடிப்பான், அது வேற விஷயம். அதோ வர்ஜினா உட்காந்து கதறிட்டு கிடக்குறானுங்களா, அதோ வர்ஜினா சரியான சிரிப்பு செய்யுது ப்ரோ. நீங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல அமைச்சரா இருந்துகிட்டு எப்படி பாஸ்கெட் பால் அசோசியேஷன் பேசினா அப்படிலாம் எதுவும் இல்லையே. நான் வந்துட்டு பாஸ்கெட் பால் பிரசிடென்ட் ஆக்கிறதுக்கும் தமிழ்நாடு அமைச்சர் ஆக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதிமுக காரங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியாது, பாலிடிக்ஸ் தெரியாம ஏடிஎம்கே என்டிகே மாதிரி டீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அது ஒரு கட்சி மசரே கிடையாது, இவர் ஆளே கிடையாது, டீல் பண்ண ஆரம்பிச்சான். உண்மையில அங்க ஆளே கிடையாது ப்ரோ. அவங்க இந்த என்டிகே மாதிரி ஒரு கன உலகத்துல அவங்க ஒரு கன உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஒரு சில கட்சி எல்லாம் திரும்ப வரும்னா பார்த்தாலே தெரியும் அந்த கட்சி எல்லாம் திரும்ப வரும். எடப்பாடியார் வந்து ஒரு ரேடார்ல என்டிகேன்னு ஒரு கட்சிக்கு என்ன ஃபியூச்சர் தெரியுது? அது அவங்க நினைக்கிறாங்க, அதாவது சீமான் வந்துட்டு பிரஸ் மீட் சந்திக்க மாட்டான், சீமான் வந்து பிரஸ் எல்லாம் வந்துட்டு விளக்குறாரு ஒதுக்குறாருன்னு. அது சேத்ரோதான் அழகா சொல்லுவாரு. அதாவது வந்துட்டு குளத்து மேல கோச்சுக்கிட்டு குண்டிக்கிறவா போனா நட்டம் குளத்துக்கா குண்டிக்காது. நீ பிரஸ்ஸ சந்திக்கும் போதாச்சும் நீ வந்துட்டு வெளியில தெரியவ, ஆள்லாம் இங்க இருக்கான், இவன் இருக்கான், அவன் கட்சி இருக்கு, சீமான்னு ஒரு கேரக்டர் தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நீ பிரஸ் எல்லாம் மீட் பண்ணா உனக்கு சும்மாவே என்டிகேயோட பிரசன்ஸ் வந்து இந்த எலெக்ஷன் வீக்ல காணாம இருக்க. இதுல நீ வந்து நான் பிரஸ்ஸ சந்திக்க மாட்டேன், அவையை சந்திக்க மாட்டேன்னு சொல்லி நீயே வந்துட்டு இருக்கிறதே அது எதுவும் நீ பிரஸ்ஸ சந்திச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீ பிரஸ்ஸ சந்திக்கும் போதாவது இப்ப ஒரு கேரக்டர் உலாவிக்கிட்டு இருக்கனா தெரியும் உனக்கு. இல்லடா ஹைலைட் திமுகவோட இன்க்ளைன் ஆயிருவானுங்கடா. இல்ல எக்ஸ்பீரியர் ஒரு ட்வீட் போட்டான், சாட்டையோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் 20 லட்சம், என்டிகே வாங்கின ஓட்டு 19 லட்சம். அதே அது முன்னாடியே சொன்னா நமக்கு எதிராக வந்துட்டு ஆளு இவனு ஒரு சின்ன ஹீரோ படம் வரும் ஆன்லைன்ல, அந்த சின்ன ஹீரோ பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா தியேட்டர்ல டிக்கெட் வாங்கி படம் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி விஜய்க்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுறானோ அவங்க வீடியோ எல்லாம் பார்ப்பாங்க, ஆனா ஓட்டு இவனுங்க சொன்னான்னு தெரியுமா, விளையாட்டுக்கு சொன்னான்னு தெரியுமா, அந்த வியூஸ் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க 2 வருஷமா. அவனுங்களுக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு, சுத்தடிச்சிருச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும். இல்ல அவனுக்கு அவன் வந்து கொஞ்சம் விவரமான ஆள் தான்.
அவனை பொறுத்த வரைக்கும் விஜய்ங்கிறவனை வச்சு நம்ம சம்பாதிச்சிட்டான். எவ்வளவு காசு, அவ்வளவுதான், எவ்வளவு காசு பார்க்க முடியுமோ பார்த்துட்டு அவன் போயிருவான். பிசினஸ் மேன், அவ்வளவுதான். இப்பயும் சம்பாதிக்கிறான். இப்பயும் அந்த விஜய் கட்சி வச்சு சம்பாதிக்கிறான். செம ப்ரோ, சம்பாதிக்கிறான். ப்ரோ அந்த கட்சியே பிசினஸ் கட்சி தான் ப்ரோ. நீங்க வேற. இன்னைக்கு வந்துட்டு அவன் வந்து பலபலன் இருக்கிறது, ஐபோன் 17 ஆரஞ்சு வச்சிருக்கிறது, எங்க போனாலும் வந்துட்டு கூட்டத்தை கூட்டி தண்டா டேய் காட்டுறது, வெக்கேஷனுக்கு இதெல்லாம் ஃபாரின் வந்துட்டு தான்டா போறான். முட்டாள் யூசர்ஸ் யாருன்னு பார்த்தா தம்பிகள் தான் பாவம். காசையும் சம்பாதிச்சது சம்பாதிக்கிற காசையும் கொடுத்து தெருவுல சம்பாதிச்சது நிக்கிறாங்க. காசு சேமிச்சு அம்மாவுக்கோ பொண்டாட்டிக்கோ வந்து செலவு பண்றதை விட்டுட்டு அதை கொண்டு திருநெல்வேலியா இந்த தருதலிங்களுக்கு கொடுக்குறாங்க பாரு, பாவம், அவங்கதான் பாவம். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ரஜினி அடிச்சோம் 3% 6% ஆச்சு, சரி விஜய் அடிச்சு பார்ப்போம் 8% 18% அடி ரஜினி எல்லாம் அதாவது எப்படின்னா, இதெல்லாம் இவங்களுடைய இந்த நீ சொன்னல இந்த விஷயம் எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரவீந்திரன் துரைசாமி தான் இவனுக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுக்குறது. ரஜினியை போய் சந்திப்போம், நம்ம அந்த ஆதரவு எடுத்துப்போம். புரியுதா உனக்கு? இஷ்டமா இருக்காங்க. இந்தியா டுடே சொல்றான் ஸ்டாலின் பவர்ஃபுல்லா, ஸ்டாலின் செகண்ட் டைம் சீஃப் மினிஸ்டர், உதயநிதி பவர்ஃபுல்லா. ரவீந்திரன் துரைசாமி சொல்றான் ஸ்டாலின் வந்து சிஎம், உதயநிதி பவர்ஃபுல்லா. சம்பந்தம் இல்லாம இல்ல அதை பார்த்து வந்து விஜய் பயப்படுறாராம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா ஐயோ உனக்கு எல்லாம் தெரியாது, இஷ்டமா இருக்கு பேசிக்கிட்டு. ரவீந்திரன் துரைசாமி யாரு தெரியுமா? இங்க சிஎஸ்ல எப்படி வந்து ரமேஷ் பாலா இருக்கான், அந்த மாதிரி இங்கிட்ட எப்படி நீங்களோ அங்கிட்ட நாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஆனா ரமேஷ் பாலா கூட அஜித் அப்டேட் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா கொடுப்பான். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. சீமான் 17% வாங்குவான்னு தனஞ்சயன் மாதிரி. தனஞ்சயன் மாதிரி 17% சீமான் வாங்குவாரு. ஸ்டாலின் வந்து செகண்ட் டைம் வராரு. சீமான் தான் தேர்ட் பிக்கெஸ்ட் பார்ட்டி. விஜய் வந்து களத்திலே இருக்க மாட்டார். ஆனா ரஜினி எல்லாம் ரவீந்திர துரைசாமி எல்லாம் ஒரு பெரிய அரசியல் விமர்சகர், ஒரு சாணக்கியர்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு சீமான் எல்லாம் உட்காந்துட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நம்மள கவுத்தரலான்னு என்ன பாத்தியா? அவன் விஜய்க்கு எதிரா, நீங்க ரஜினி வந்து விஜய்க்கு எதிரா யாரு பேசாலும் போயிட்டு பார்ப்பான். அதுக்கு தகுதி தராதரம் எதுவுமே தேவையில்லையாது. நீங்க விஜய்க்கு எதிராக பேசுறீங்களா, கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நல்லா வளர்த்து விடுவான். அந்த அளவுக்கு கேவலமான அவனுக்கு என்ன விஜய்க்கு எதிராக அகண்டா, அவ்வளவுதான். ப்ரோ இவர் நானு ஆக்சுவலி இந்த கரூர் இதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த நமக்கு எதிராக பேசினவங்க வீடியோஸ் எல்லாம் நான் பாக்குறது இல்ல, கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டேன். இவங்க யாரெல்லாம்னு கொஞ்சம் தெளிவு வந்துருச்சு. அந்த கரூருக்கு அப்புறமே யாரெல்லாம் எப்படிப்பட்டவங்க எல்லாமே புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் பாக்குறது இல்ல. இப்ப அந்தந்த வீடியோலாம் அந்த ரீல்ஸா வருது, பாக்குறப்ப இவனுங்க என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கானுங்க, சிரிப்பு தான் வருது. ஏதோ ஒரு கனவு உலகத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க போல இது இவ்வளவு நாளா. நான் கொஞ்ச நாளாவே பார்க்கவே இல்லை இவங்க வீடியோஸ் எல்லாம். இப்ப பார்க்கும்போது அவ்வளவு காமெடியா இருக்குல்ல. அது நம்ம நேற்று பேசலாம்ல, உங்களுக்கு ஜனநாயகன் வந்து சென்சார் ஆகாதுன்னு. அதேதான் வந்துட்டு இவங்கன்னு சொல்றாங்க, மழை பேச்சு சொல்றாங்க. ஜனநாயகன் வந்து சென்சார் ஆகாதுன்ற மாதிரிதான் வந்துட்டு நியூஸஸ் வந்து தடையாது தடை. அது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒண்ணு நான் கிளியர் பண்றேன்னு சொல்லணும், இல்ல பேன் பண்றேன்னு சொல்லணுமா. ஆனா ரெண்டுமே சொல்லாம இப்போ வந்து கேவிஎன் கோர்ட்டுக்கு போனா, கோர்ட்ல ஆல்ரெடி கேஸ் போட்டு வாபஸ் வாங்கினேன், திரும்ப போய் நின்னா கேவலமா பார்ப்பான். பிளஸ் திரும்ப இன்னொரு தடவை உங்களுக்கு வந்து கோர்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இழுத்தடிச்சு கோர்ட்டுக்கு போனோன்னே நாங்க இந்த படத்தை பேன் பண்றோன்ற மாதிரி, இந்த படம் வந்துட்டு நாட் ஃபார் பப்ளிக் வியூவிங் அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அவன் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தான். இதுதான் இது வந்து ரிலீஸ் ஆக மேக்ஸிமம் ரிலீஸ் ஆக விட மாட்டாங்க. இதை வந்து இவர் தான் விஜய் தான் வந்துட்டு இதை கேவியனுக்கு பேர் பண்ணணும் மொத்த காஸ்ட் அப்படின்ற மாதிரி அப்படிதான் போகணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தமிழ்நாட்டுல வந்து நம்ம படத்தை வந்து தலைவா முதற்கொண்டு தடைகள்லாம் போட்டு அவர் இப்ப எந்த இடத்துக்கு அவரை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் சென்ட்ரலும் பாத்துக்கணும். நீங்களாம் தடுத்து இல்ல சார், அதுக்கு மேல மைரா போச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஓடிடில உங்களுக்கு என்ன, நம்மளோட அஜெண்டா புஷ் பண்ணணும். பிஜேபி எதிரான அஜெண்டா ஓடிடில அடிச்சு ஏற்றி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கு தேவை ஹெச்டி குவாலிட்டியில ஜனநாயகம்ல அவர் என்ன பொலிட்டிக்ஸ் பேசுறாருன்றது தெரியணும். அதுக்கு மேலாம் உங்களுக்கு சென்சார் கிளியர் பண்ணலன்னா ஓடிடி வித்துட்டு போக வேண்டியதான். அதுக்கு மேல இவ்வளவு தூரம் அவரை தேட்டர்ல பார்த்தாச்சு, இதுக்கு மேல உட்கார்ந்து போராடிக்கலாம் இருக்க முடியாது. எவ்வளவு நாள் ஆச்சு? மார்ச் மாசம் பார்த்தாங்க ரிலீசிங் கமிட்டி. மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் முடிஞ்சு மே இன்னைக்கு முடிஞ்சிருச்சு.
இந்தியால வராத அஜெண்டா மூவியா, ஆமா ஒரு அவங்க பாட்டி வந்து எடுத்தா உங்களுக்கு இதா, இதெல்லாம் ரொம்ப டூ மச். இதெல்லாம் துரந்தர் வந்துட்டு ஃபுல் ப்ரொபகண்டா எடுத்து 2 பாட்டு 2500 கோடி சம்பாதிச்சிட்டாங்க. ப்ரோ கேரளா ஸ்டோரி வந்துச்சு ப்ரோ, அதுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. வர காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்துச்சு. அவங்களோட அஜெண்டாஸ்னா வந்துட்டு சச்சின் உன்னோட இது வந்து எக்கோ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏன் இது கிடையாது ப்ரோ, ஏன் இது கிடையாது. இது ஒரு 10 எல்லாத்தையும் மியூட் போட்டு, எல்லாத்தையும் மியூட் போட்டுடு. பாருங்க என்னோடது இல்ல, ஒண்ணுது இல்ல, சாவியோ சாவியோ தான், சாவியோ தான். ரீகனெக்ட் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க, மியூட் போடுங்க. ரீகனெக்ட் பண்ணனும் நினைக்கிறேன். ரோட இதுல என்ன அதனால வந்து ஜனநாயகன் வந்து நெவர் எண்டிங் ஸ்டோரி, விடாது கருப்பு மாதிரி அவங்க வந்து ப்ராப்பரா சொல்ல மாட்டாங்க போல. அதுல ஒண்ணுமே இருக்காது ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகல ஒண்ணுமே இருக்காது. இவனுங்க வேணும்னே பண்றானுங்க பைத்தியம். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எல்லாம் வந்து என் படத்தையாடா பிளாக் பண்றேன்னு அவினாசியில கமலி அக்கா வச்சு அடிச்சு விட்டாப்பி. நீங்களா ஒரு ஆளு. மத்திய இணையமைச்சரே வந்துட்டு ஜெயிக்க முடியலன்னா அப்போ அவங்க என்ன கட்சி மாதிரி இவங்களை வந்து திமுக எதிர்த்து பெரிய ஆளாக்கி விட்டாங்க. ப்ரோ உண்மையில விஜயண்ணா மட்டும் வரலன்னா ப்ரோ வேற யாருக்கும் எக்கோ அடிக்குது ப்ரோ. யாருக்கு அடிக்கல, உங்களுக்கு மட்டும் தான். உங்களோட எக்கோ உங்களுக்கே கேக்குது. நீங்க கட் பண்ணிட்டு வேணா ரீகனெக்ட் பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா சச்சினே, ஐநார் நாகேந்திரனே திருநெல்வேலி பக்கம் நிக்காம ஓடிட்டாரு. திருநெல்வேலியில நின்னா வந்துட்டு அவர் RS முருகன் தோக்க வேண்டியது இருக்குன்னு சாத்தூர் போய் சாத்தூர்ல தோக்க வச்சிட்டாரு. இதுல எனக்கு என்ன தெரியுமா பியூட்டி, கொத்தடி நீங்க அப்பப்போ அந்த பேனிக் மோட கிரியேட் பண்ண வேண்டி பாஜக சைலண்டாவே இருக்கு பாத்தீங்களா, ஏதோ டவுட்டா இல்ல, ஏதோ வந்து இடிக்கல. டேய் அவன் ஜெயிச்சிருக்கிறது ஒரு எம்எல்ஏ, அவன் இங்க வந்து சவுண்ட் கொடுத்து என்னவா, அவனுக்கே ஒரு மசூர் இல்ல. அவன் என்ன பேச சொல்ற அங்க சென்ட்ரல்ல இப்பதான் வந்து டீலிமிட்டேஷன் பில் ஃபெயில் ஆச்சு. அது போக அங்க நாயுடுவும் நிதிஷும் வந்து திருவிக்கிட்டு இருக்காங்க. அவனே மைனாரிட்டி ஆட்சி ரன் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன சவுண்ட் கொடுக்கும், ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கான், அவன் என்ன சவுண்ட் கொடுப்பான். ஆனா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தலைவர் டீல் பண்றதுதான் சரி. நமக்கு எதிராக ஏதாவது பில் வருதா, இல்ல சிறுபான்மையின் மக்களுக்கு எதிராக ஏதாவது வந்துட்டு தப்பான மூவ்ஸ் வந்து பாஜக பண்ணுதா, அவங்களெல்லாம் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் எதிர்க்கணும். அரசியல் லாபத்துக்காக எல்லாம் அவனை வந்துட்டு 15 மணிக்கு இங்க வந்து அதாவது நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், கால் உண்ட மாட்டாங்க, அது விட மாட்டோம் அப்படிங்கிறது தானே கான்செப்ட். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோ இந்த வாட்டி நம்ம டிவிக்கு வரலன்னா உண்மையில மம்தா அங்க அடிச்ச மாதிரி தமிழ்நாட்டுல எங்க அடிச்சிருப்பாங்களோ, அப்படிதானே நம்ம டிவிக்கு இல்லன்னா ஏடிஎம்கே தான் வந்திருக்கும் போல. இந்த முதலீடுகள் அதாவது வந்து இந்த எலெக்ஷனை எப்படி டைசைட் பண்ணணும்னா, ஏடிஎம்கே பிளஸ் வந்து 75ல இருந்து 53 ட்ராப் ஆகிறான். அவனோட ஹோல்டு வந்து மோர் தென் 70%. ஆனா டிஎம்கேயோட டிராப் வந்து 159ல இருந்து 73. அவனுக்கு மோர் தென் 50% டிராப். ஏடிஎம்கேவோட டிஎம்கே தான் அதிக டிராப். இது என்ன ட்ரெண்ட் காட்டுதுன்னா, தாவேகா இல்லைன்னா ஏடிஎம்கே பிளஸ் வந்துட்டு இந்த எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. என்ன சொல்லுங்க? ஆமாமா, அது 100%. நீ இப்படி பாரு, ரெட்டல வந்து தனியா நின்னது எத்தனை தொகுதியில? 170. உதயசூரியன் மட்டும் தனியா நின்னது அந்த கருணாசுக்கு கொடுத்தது 175. அந்த எல்லாத்தையுமே நீ வந்து வச்சுக்கோ, நீங்க கருணாசு கொடுத்தது எல்லாம் சேர்த்து 175 இல்லையா? 175. அது அந்த நத்தம்ல ஒரு கேண்டிடேட் கொடுத்தாங்க, ஒரு RSS எல்லாம் சேர்த்து 175. அவன் சிம்பிள் 175. உதயசூரியன் சிம்பிள் மட்டும் 175ல இவனுங்க வந்து 59 தான் ஜெயிச்சிருக்கானுங்க இல்லையா? 60 தானே, 59 தானே. அவங்க 170ல 47. 170ல 47 பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல. 12 சீட்டு தான் வந்து ரெண்டு பேரும் கூட்டணி கட்சிகள் இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அங்க அன்புமணி மட்டும்தான் ஓரளவு பண்ணிருக்கான். இங்க காங்கிரஸ் ஒரு 5, அவங்க சிபிஎஸ் 2 எல்லாருமே ஒரு 2 இவங்க கூட்டணியில ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ப்ரோ நம்ம இந்த எலெக்ஷன் டிஎம்கே ஏடிஎம்கேவும் சேம் லைன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா இந்த மீடியா தான் வந்துட்டு ஏடிஎம்கே ரொம்ப சிங்க் ஆயிடுச்சுன்னும், டிஎம்கே வந்து ஓரளவு ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னும் இவங்க தான் கிளப்புறாங்க. தவிர்த்து ஏடிஎம்கேயோட பெர்ஃபார்மன்ஸும் டிஎம்கேயோட பெர்ஃபார்மன்ஸும்
சேம் தான். ஆல்மோஸ்ட் சேம் அந்த சேம் லைன் தான் என்னைய கேட்டீங்கன்னா. ப்ரோ நம்ம கிட்டத்தட்ட 1000 ஓட்டு கீழே வாங்கினதே கிட்டத்தட்ட நிறைய ஒரு இது இருக்கு தெரியுமா? ஆமா, அது அப்போ தெரியும். அதுவே கிட்டத்தட்ட இவங்க 59 வர வாய்ப்பே இல்லை டிஎம்கே. அந்த பஸ் விடல, நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இவனுங்க பண்ண அழிச்சாட்டியம். இவனுங்க வந்து டிஎம்கே வந்து நாங்க ஏடிஎம்கேக்கு மேலதான் இருக்கோம், ஸ்டேபிளா தான் இருக்கோம்னு நம்பி அடுத்த தடவை தெருவில் நிக்கிறத விட்டுட்டு இந்த ஜென்சி டிஎம்கே எல்லாம் எவன் கொடுத்த ஐடியா? சிரிப்பு எந்த ஜென்சிடா மண்டபத்தை பிடிச்சு மைக்க போட்டு பேசுறான்? ஜென்சின்றது ஒரு வாழ்க்கை முறைடா. ஜென்சின்றது அவன் கையில இருக்கிற போனை வச்சு அவன் டிஸ்கார்ட்ல பேசுவான், வாட்ஸ்அப்ல பேசுவான், ஏன் வேற ஏதாவது புது ஆப்ல கூட எனக்கு கண்டுபிடிச்சு பேசுவான். அவன் ஏன்டா மண்டபம் பிடிச்சு மண்டபத்துல மைக்க போட்டு வாழையடி வாழையாக நாங்க வந்துட்டு வாழை மரம் இல்ல ஆலமரம், யாரா இதெல்லாம் உங்களுக்கு எழுதி தரா? ஜென்சினா என்னன்னு தெரியாம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கு. எப்ப இவங்க ஜென்சினா என்னன்னு தெரியறதுக்கே இந்த எலெக்ஷன் 2031 வந்துரும் போல. அதுக்குள்ள ஜென் ஆல்பா வந்து அவங்க ஒரு அடி எடுத்துட்டு இருப்பாங்க. நான் எக்ஸ்பைரி சத்தம் எல்லாம் உட்காந்துருக்கு. கேக்குதா? அதுல ஒருத்தர் எழுதுறான் சச்சின், பரம்பரை திமுக காரன் அப்படின்னு எழுதுறான். ஆமா ஆமா, அது என்ன நம்ம கண்டமேனிக்கு எழுதியிருப்பாங்க போலயே. அவங்க வந்து இந்த 5 பேர் கொண்ட கும்பல் வந்து வீடியோ போட்டு செம கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து காமராஜரையே தோக்கடிச்ச ஊரு விஜயை தோக்கடிக்காதா, அதாவது வந்து ரிசல்ட் நம்ம பக்கம் வராதுன்னு நம்ம வந்து என்னென்னலாம் பேசுவோம்னு அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா முரட்டு குபீரா இருக்கு. என்ன எக்ஸ்பெரிலாம் ஜென்சி தான் உட்கார்ந்து மேடை போட்டு அவர்களே இவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானா? எக்ஸ்பெரி நீங்க ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சுக்க வேணாமா? ஒரு ஜென்சி வந்து எப்படி இருக்கிறான், அப்படி என்ன ஓட்டம் எப்படி இருக்குது, அவனுடைய மீம் மெட்டீரியல் எப்படி இருக்குதுன்னு போட்டுட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் சைலண்ட் போலரைசேஷன் செய்யாது இப்போ. அதாவது நீங்க ஜென்சி எல்லாம் காட்ட முடியாது. நீங்க பப்ளிக் வியூவிங் காட்டி இந்தா பாரு அதெல்லாம் வந்து பின்னாடி ஸ்கிரீனுக்கு பின்னாடி அவன் வீட்டுக்குள்ள, அவன் போன்ல, அவன் லேப்டாப்ல, அவன் கம்ப்யூட்டர்ல நடத்துறதுதான் இந்த லூசு உதவி இருக்கு. எடப்பாடி இவங்கள விட அதிக ஜென்சி வச்சிருக்காரு தெரியுமா உனக்கு? எடப்பாடி உண்மையிலேயே சொல்றேன், நான் கிண்டல் பண்ணல. பெண்கள் கேர்ள்ஸ்ல வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு கொஞ்சம் வந்து டிஎம்கேவோட அவங்க கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காரு ஆதரவாளர்கள். அதாவது நம்ம லைனுக்குள்ள வர முடியாது, அவருடைய படையே வேற. இந்த 2 பேருக்குள்ள, இந்த 2 பூமர்களுக்குள்ள எடப்பாடி வந்து 15 அன்னைக்கு அட்லீஸ்ட் வந்து கேர்ள்ஸ் இதுல வந்து கொஞ்சம் வச்சிருக்காங்க. அந்த கிராமப்புற சைடு, டவுன், ஜெயலலிதா அவங்களோட அந்த எஃபெக்ட், அந்த லேடிஸ் லேடி தலைவருக்கு இருக்கும்ல, அந்த ஓட்டு மேபி இன்னும் போட்டு அப்படி வந்துட்டு இவங்களோட அதிகமா வச்சிருக்காரு. இவனுங்க வந்து தண்ணி ரொம்ப அதிகமா மதிப்பிட்டு நான் அழிஞ்சு போற கும்பல். புரியுதா உங்களுக்கு? திவாலி தான் எல்லாம் கொடுத்தோம் மக்களுக்கு. என்ன அதாவது எப்படின்னா, ஒரு கேமை வந்து தற்பெருமை பேசியே விளையாடிட்டு இருக்கிறது. இன்றைய தேவை என்ன, இன்னைக்கு எப்படி மாறி இருக்குது, இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், மக்கள் மனசை வெல்றதுக்கு என்ன பண்ணணும், எதுவும் கிடையாது. தற்பெருமை பேசியே அப்படி நாங்கதான் உலகத்தையே வந்து காப்பாத்தி வந்து உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை கொடுத்தோம் எல்லாம் பேசிட்டு இருந்தா போட கிரிஞ்சு பயிர் அப்படின்ட்டு போயிருவானுங்க. பூமரு தள்ளி போ அப்படின்ட்டு. செந்தில் வேலைங்கெல்லாம் மிகப்பெரிய பங்கு இருக்கு ப்ரோ. ஐடி ஊழியர்கள் சாப்பிடுற சோறு கருணாநிதி எரிச்ச மயிராயிட்டாடா. நாங்க உட்காந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சோறு சாப்பிடுவோம், நீ அவன் போட்டா இவன் போட்டான்னு சொல்லுவியா? செந்தில் வேலுக்குலாம் ஒரு பங்கு இருக்கு. இந்த மாதிரியான அந்த வாடகை வாயனுங்க தான், இந்த மாதிரி வாடகை வாயனுங்க தான். அது எப்படின்னா, நீ ஒரு கட்சியை அட்டாக் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீ மக்களை அட்டாக் பண்ணக்கூடாது, கட்சியை ஆதரிக்கிறவங்களெல்லாம் அட்டாக் பண்ணக்கூடாது. இது கடைசி வரைக்கும் திமுகவுக்கு புரியாது. இது கடைசி வரைக்கும் புரியாது. அப்படி இருக்கிறது தான் நல்லது. மறுபடியும் திருந்த மாட்டாங்க, அப்படிதான் இருப்பாங்க. நீ வாக்காளனுடைய ஈகோ அதெல்லாம் ட்ரிகர் பண்ணா மயிரா போச்சுமா, நீ இத்தனை நாள செஞ்சது உன் கருணாநிதி இதெல்லாம் என் முடிக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? நீ என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கிற, வேணா ஒரு லிமிட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கிற போ அப்படின்றான்.
ஆதரவாளர்கள் நீ எல்லாம் வந்து போட்டு திட்டக்கூடாது இவனை. ஆமா. ரெண்டாவது உன்னைய பெரிய புளுத்தி அறிவாளின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காகலாம் இன்னொருத்தனுடைய வந்து அவன் வந்து கேஷுவலா பண்ற ஒரு விஷயம் அது இது எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியுதா உனக்கு? தற்கொலைன்னு சொன்னது எத்தனை பேர் சைலண்டா ஈகோ ட்ரிகர் ஆகி எவ்வளவு ஆமா, பேர் அதுக்கு வேற எதிராக என்ன? வருமா? நீங்களாம் விஞ்ஞானியா? குடியரசு தினம் என்ன, சுதந்திர தினம் என்னங்கிறது தெரியல. பொது சிவில் சட்டம்னா என்னங்கிறது தெரியல. வந்து அது என்னன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க அப்படி ஒன்று பேசவே மாட்டீங்க. பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும். மன்னிக்கவும் மன்னிக்கவும் மன்னிக்கவும். ஆமா, அமல்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. என்ன பெரிய இல்ல, அதாவது வந்து இவர் வந்து யுஎஸ்க்கு ட்ரிப்புக்காக கிளம்பிட்டு இருக்காரு. கேள்வி என்னன்னா, நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா? கேள்வி. ஒரு 10 நிமிஷம் தேடுறாரு. என்னடா இவன் ஆர்டரை மாத்தி கேட்டுட்டானே கேள்விய. இது எத்தனாவது கொஸ்டின் கீழே தேடிக்கிட்டே இருக்கிறாரு. கீழே பேப்பரை ஏன்னா கேள்வியோ உன்கிட்ட நேரடியா வச்சிருக்குது. ஒன்னும் மிகப்பெரிய கொள்கை சார்ந்த கேள்வியோ, நிலைப்பாடுகள் சார்ந்த கேள்வியோ, அல்லது இமிடியேட்டா வந்துட்டு பார்த்தோம்னா இதுக்கு பதில் சொல்ல முடியாது ஒரு நிலைப்பாடு எடுத்து டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் நம்ம முடிவே அப்படிங்கிற அளவுக்குண்டான கேள்வி எதுவுமே கிடையாது. கட்சி உங்களோடது, தலைவர் நீங்க, முதலமைச்சரும் நீங்க, உங்க கட்சிக்கு தலைவரும் நீங்க. நீங்க வந்து யுஎஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம், அந்த ட்ரிப் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா? இவ்வளவுதான் கேள்வி. கட்சி தலைவர் நீங்க தான். உண்டு இல்ல, ஆமா இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி பிடிச்சி அது எத்தனாவது கேள்வி எங்க எழுதி கொடுத்தான்னு சொல்லிட்டு தெரியல. அதை உட்காந்து கீழே உட்காந்து இவனுக்குதான் சொல்லிட்டு இருக்கிறானுங்க, நம்மளே பிரஸ் மீட் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோமாளியை தான் வந்துட்டு 19 மணிக்கு ஒரு அறிவாளி மாதிரி வந்து கட்டமைச்சு இது பண்ணி, ஏன்னா எதிரில் இருக்கிறது ஒரு கோமாளி, அந்த கோமாளிக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டானுங்க. புரியுதா இல்லையா? எடப்ஸுக்கு வந்துட்டு இவரு பரவாயில்ல, பாஜகவே எனக்கு ஸ்டாலின் டேஞ்சரஸ் கதை அப்படின்னு சொல்லப்போனா, நம்ம பாலிடிக்ஸ்ல இல்லாதப்பவே எனக்கு சிரிப்பு தான் வரும் செய்யுது. அப்பவே வந்துட்டு சரி இதுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் தானே உனக்கு இதெல்லாம் எழுதுட்டு ஸ்டாலின் வந்து எதிர்த்தாப்புல ஒரு நல்ல லீடரா பாக்குறோம். அன்னைக்கு சோழி முடிஞ்சு போகணும் நாம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது எப்போ நம்ம வந்து 2021 23 இந்த லியோ முடிஞ்சதுக்கு அப்புறமே இவ்வளவு பெரிய நம்ம இப்ப கட்சிலாம் ஆரம்பிக்கிறதா இருந்தா திமுக வலுவால இருக்குது, அவ்வளவு இதெல்லாம் இருக்குது அப்படி சொல்லும் போதே நம்ம சொன்னோம். எப்படின்னா அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கானுங்க, அது சந்தேகம் இல்ல. எதிரி வலுவா இல்ல. ஜெயலலிதா மறைஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு வின்னிங் ஸ்ட்ரீக்கா இருக்குது. லோக்கல் பாடி எலெக்ஷனா இருக்கட்டும், 2019 தேர்தலா இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நடந்த 2024 எலெக்ஷனா இருக்கட்டும், இதுல யாரு உனக்கு இருக்கிற எடப்பாடி எங்க ஒரு எலெக்டட் சிஎம்மா என்னைக்காவது ஒரு வரத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு பொருத்தம் தெரியுதா அவர்கிட்ட? அப்போ ஒரு மக்கள் செல்வாக்குள்ள, ஈர்ப்பு உள்ள, மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு நன்மதிப்பு இருக்கக்கூடிய, நம்பிக்கையை சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருமே எது சைடுல இல்ல. அவ்வளவுதான். வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இல்லைன்னா இவரையெல்லாம் உட்காந்து இல்லைன்னா ரிசல்ட் இதுதான். கொளத்தூர்லயே நீங்க ஜெயிக்க முடியாதுதான் ரிசல்ட். எடப்பாடியார் விசில் சின்னத்தை திருடலன்னா அவருக்கு அதுதான். கொளத்தூர்ல நடந்ததுதான் அங்க நடந்திருக்கும், எடப்பாடியில நடந்திருக்கும். அவர் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டாரு, அவ்வளவுதான். கிரிமினல் வேலையை பார்த்துட்டாரு அவரு. என்ன எக்ஸ்பைரி சொல்லு. எக்ஸ்பைரி இந்த கேக்குதானே? சொல்லுங்க. இல்ல நான் சும்மா கேட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் மிதிச்சு சட்னி வருவீங்கன்னா என்ன அர்த்தம்? அதாவது விவசாயிகளுக்கு வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன அன்னைக்கு நம்ம அண்ணன் வந்து கடனை வந்துட்டு ரத்து பண்றதுல வந்து ஒரு பார்ஷியலா பண்ணியிருக்காரு. ஒரு போர்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து 50,000 கீழே வந்து குறு விவசாயிகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காரு. விவசாயிகள்லாம் வந்து கொஞ்சம் அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. உண்மைதான், கொஞ்சம் அஜிடேட் ஆனாங்க. 5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருடைய கடனையும் முழுசா ரத்து பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ 50,000 சொன்னீங்க, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு அரசு கிட்ட வச்சாங்க. அது அரசுக்கும் மக்களுக்குமே எப்பவுமே வந்துட்டு ஒரு நெகோசியேஷன்ஸ் இருக்கும். அதை எந்த மீட்டர்ல எவ்வளவு நிதானமா வாக்குறுதிகளை கொடுத்து, எவ்வளவு அமிக்கபிளா அவங்க போராட்டத்துக்கு அங்கீகாரத்தை கொடுத்து நீங்க வந்து அதை இது பண்றீங்களோ அதுதான் அரசு வந்து மக்களை வந்துட்டு ஒரு சிறப்பா நடத்துற இது. மற்ற விஷயங்கள் வந்து இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணி போறது அப்படின்னு. அந்த இடத்துலயும் இந்த விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் அரசு இதை பேசுறதுக்கு தகுதி இல்லை,
அருகதையே கிடையாது அவங்களுக்கு, அருகதையற்றவள்னு சொல்லிடுச்சு. சாப்புன்னு மூஞ்சில மிச்சிச்சு. என்னடா ஒரு எதிர்கட்சி அரசியல் செய்யலாம்னு நினைச்சா அது கூட முடியும், மக்களே காரி துப்பா என்னடா அர்த்தம்? சரி, இப்போ மேகதாதுல அணை கட்டுறாங்களாம் எக்ஸ்பீரி, அதுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷிவ் இந்த பையன் வந்துட்டு பார்த்தோன்னா சலம்பிட்டு இருக்கிறான். ஓகேயா, அவன் வந்து அங்க அந்த ஒரு சீமான் போல தெரியுது. அந்த கன்னடிகா குரூப் எல்லாம் வந்துட்டு நம்ம பக்கம் இழுத்துக்கணும், ஏன்னா அது தனியா நமக்குன்னு ஒரு செல்வாக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு லோக்கல் அரசியல்ல வந்து அவன் வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, இது காவிரி மேலாண்மை வாரியம், இந்த இதெல்லாம் எதையுமே மதிக்காம, இந்த ட்ரிபியூனல் இதெல்லாம் எதையுமே மதிக்காம அவன் பாட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு நாங்க கட்டியே தீருவோம்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் தான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணங்கிறாங்க. இப்ப நான் என்னத்த சொல்லுவேன் எக்ஸ்பீரி, இது எங்க போய் நீ எது அரசியல் பண்ண முடியும்? நீ சொல்லு பாப்போம். யாருகிட்ட நீங்க என்னத்த சொல்லி, இப்படி இருக்கிற தெளிவா இருக்கிற மக்கள் கிட்ட என்னத்த சொல்லி நீங்க வந்து புரிய வைப்பீங்க? அணை கட்டுற வரைக்கும் வந்ததுக்கு காரணமே வந்து இவர் தான், ஸ்டாலின் தான் அப்படிங்கிறாங்க. விஜய் அரசு அது அப்ப கூட நமக்கு ஒரு மதிப்பு தர்றாங்க. எப்படியாவது இவங்க தடுத்து நிறுத்தணும்னு நாங்க வேண்டிக்கிறோம், நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, இது பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா ஒரு தீர்ப்பை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட நம்ம கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க. அப்ப கூட அந்த கடன் ரத்து செய்யற விஷயத்துல கூட எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, ஆனா நீங்க பேசாதீங்கடா உள்ளக்க அப்படிங்கிறாங்க. நீங்க பேசிட்டு வராதீங்கடா அயோக்கிய பயல்களா, இந்த மோட்லயே ட்ரீட் பண்றானுங்க. இதை கவனிச்சியா நீ? ஆமாண்ணே, இப்போ எந்த ஆங்கிள்லனே 20 நாள் ஆன ஒரு அரசு வந்து இதுக்கு காரணமா இருக்க முடியும்? ஒரு 20 நாள் ஆன அரசு வந்து இதுல வந்து எந்த ஆங்கிள் வந்து இப்படி ஒரு அணகற்ற மேட்டர்ல வந்து பலிகாட ஆக முடியும்? மக்களுக்கு அதுதானே, அவங்களுக்கு தெரியும்லண்ணே. நம்ம வந்து என்னதான் இவனுக்கு நெரட்டிவ் செட் பண்ணாலும் அவங்களுக்கு புரியுதுண்ணே. அது வந்து இந்த புரிதல் வந்து எப்போ வந்துச்சு? இந்த புரிதல் விஜய்னால இந்த புரிதல் வருதா அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா மொத்தத்துல வந்து இவனுங்க இங்க பேசுறதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை, அங்க அவங்க தெளிவா இருக்காங்க அப்படின்றது மட்டும் புரியுது. இதுல வந்து நீங்க எந்த ஆங்கிள் நீ யோசிச்சு பார்த்தாலும் ஆட்சிக்கு வந்து 20 நாளான கட்சி வந்து எப்படி இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியும்? எப்படி இந்த பிரச்சனைகளை வந்து அது வந்து பலிகாடாக முடியும்? எப்படி விஜய் பொறுப்பேற்றுக்க முடியும்? எப்படி இந்த நிர்வாகம் பொறுப்பேற்றுக்க முடியும்? அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவா புரியுது இல்ல. அவர் வந்து மோடியை சந்திக்கிறார், மெயின் அஜெண்டாவா வைக்கிறாரு, என்ன எதிர்ப்பு அறிக்கைகளை விடுறாரு, இது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கே எதிராக போகும் அப்படின்னு. ஒண்ணே மத்திய அரசே வந்து இதை தலையிட்டு இது பண்ணணும், தீர்வு காணணும். இல்லைன்னு சொன்னா ஸ்டே ஆர்டரை வாங்குவோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய், அதை பாத்துக்கிறார் தலைவர்கள். என்ன இவனுங்க அரசியல் பண்றதுக்கு ஸ்கோப்பே இல்லாம போயிடுச்சேங்கிற. கரெக்ட். ஒரு பாணியை கையில எடுத்தானுங்க, அதுல வந்து குண்டியில மிதி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. அதுல ஒன்னும் செல்ஃப் எடுக்கல பெருசா. 4 கொத்தடிமைகளை தாண்டி வேற எவன் வீட்லயும் பிரச்சனை கிடையாது. ஆமா அண்ணே, அந்த நான் உங்களுக்கு அனுப்பினேன்ல ஒரு வீடியோ ஒண்ணு, எங்க கோயம்புத்தூர் குறிச்சி பகுதியா, குறிஞ்சி பகுதி, அது வந்து நான் அந்த வீடியோல வந்து அந்த நபர் வந்து சொல்றாரு, எஸ்ஏ காதர் அண்ணே வீட்டுல வந்து மாடு வெட்டினாங்க, இங்க வந்து போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த எஸ்ஏ காதர் வந்து யூடியூப்ல சும்மா எஸ்ஏ காதர்னு போட்டு சர்ச் பண்ணேன். அந்த 95வது வார்டுல எஸ்ஏ காதர்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க ஏதோ பண்றானுங்க, இது கண்டிப்பா கொத்தடிமைகளுடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நீ தேடினேன், சும்மா தேடல. கரெக்டா? ஆமா, சும்மா தேடல. எஸ்ஏ காதர்னு யூடியூப்ல போய் கோயம்புத்தூர் எஸ்ஏ காதர் அப்படின்னு சொல்லி, அதே 95வது வார்டுல வந்து எஸ்ஏ காதர்னு ஒருத்தர் இருக்காப்புல, ஒரு ஆள் இருக்காப்புல. அந்த ஆள் வந்து அங்க அந்த வார்டு திமுக வேட்பாளர், இப்ப கவுன்சிலர். இப்ப வந்து அதான் அந்த வீடியோல வந்து அவர் வந்து வேட்பாளர், அவர் வந்து அந்த வீடியோ வந்து அவர் வந்து வேட்பாளரா இருக்காப்புல. அவர் வந்து அந்த சுத்துப்பட்டுல வந்து நற்பணிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அப்படி ஒரு செய்தி, அதை வந்து ஒரு செய்தியை கவர் பண்ணி போடுறாங்க இந்த எஸ்ஏ காதர். அப்படியே இன்னொரு வீடியோல வந்து அந்த 93, 94, 95, 96 இந்த வார்டுக்கு வந்து ஏதோ ஒரு திட்டம் ஒண்ணு திமுக தொடங்கி இருக்கு. அந்த திட்டத்தை வந்து இவர் தலைமையேற்று நடத்துறாப்புல.
2 வீடியோ வந்து எஸ்ஏ காதர் ரிலேட்டடா வந்து இருக்கு. அது எப்படி எனக்கு வந்து புரியல. ஒரு திமுக கவுன்சிலரோட வீட்டுல வந்து மாடு வெட்டுறாங்க. அதை வந்து போலீஸ் வந்து போய் தடுக்குது. அங்க வந்து ஒரு 40 பேர் 50 பேர் கூட்டம் கூடி இருக்கானுங்க. இதை வந்து நம்ம வந்து நம்பணுமானே. 2வது அங்க இருக்கிற லோக்கல் சனத்துக்கு தெரியும்ல வேணும்னே பண்றானுங்கன்னு. இது எந்த அளவுக்கு மோசமா, எந்த அளவுக்கு வந்து ஒரு இஸ்லாமிய விருப்பம் இதுல வந்து திணிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கேக்குதா? கேக்குறையா? இதுல என்ன எனக்கு வேதனையா இருக்குன்னா, இத வந்து அந்த மக்கள் வந்து இத வந்து இந்த அளவுக்கு தேடி பார்க்க மாட்டாங்க. இத வந்து அந்த மக்கள் கிட்ட வந்து இத வந்து காட்ட மாட்டாங்க. இதுல இருக்கிற அரசியலை வந்து அவங்களுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கூட ஒரு கட்டி வச்சு ஒரு அதிகால ஏதாவது பொறுப்புல இருப்பான். ஒரு ஆள் இருக்கா அப்படின்னா வந்து தொடர்பு இருக்கும். இதெல்லாம் வந்து காரணமே. ஹலோ கேக்குது. ஆக அப்படி உருண்டுட்டு பிறந்துட்டு வர்றானுங்க அவனுங்க. சுரேந்திரன் வரலையா? வரல, ரேவந்த் வந்தான் டக்குன்னு போயிட்டான். வேற நீ தூங்கலையா? நீ இந்த டைம் ஆயிடுச்சு, தூங்க வேண்டியதா? எப்படி போச்சு லீவ்லாம்? எப்பவும் போலதானே, பெருசா வெளில எங்கேயும் போகல. ஓகே, பேசி நாளைக்கு அடிப்போம். ஓகே, கறி தாலும் கறி. சரி.